ஓசியா 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை முதல்ல வாசித்துவிட்டு 2வது அந்த 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எப்ராயிம் பேசினபோது நடுக்கம் உண்டாயிற்று. எப்ராயிம் பேசினபோது நடுக்கம் உண்டாயிற்று. அவன் இஸ்ரவேலிலே மேன்மை பெற்றான். அவன் பாகால் விஷயத்தில் குற்றம் செய்து மடிந்து போனான். பிரசவ ஸ்திரீயின் வேதனை இல்ல 15. இவன் சகோதரர்களுக்குள்ளே ஜனம் பெருத்தவனாய் இருந்தாலும் கர்த்தருடைய காற்றாகிய கீழ்காற்று வனாந்திரத்திலிருந்து எழும்பி வரும். அதனால் அவனுடைய ஊற்றுகள் வற்றி போகும். அவனுடைய துறவு சுவரி போகும். அது இச்சிக்கப்படத்தக்க சகல பதார்த்தங்கள் உள்ள உத்தம பதார்த்தங்களையும் வாரிக்கொண்டு போகும். அல்லேலூயா, ஆமென். சில நேரங்களில் நம்முடைய ஆவிக்குரியவருடைய குடும்பங்களிலே ஏன் வறட்சி? அந்த தருத்திரத்துக்கு காரணம் என்ன? ஆகாரம் கூட இல்லாத அளவுக்கு ஒரு தருத்திரம் தாண்டவமாடி விடுகிறதே ஏன்? பல வருடம் நாம் விசுவாசிகளாய் இருந்த பின்பும் ஏன் அப்படிப்பட்ட ஒரு தருத்திரம், வறட்சி, ஒரு போராட்டம், a spiritual warfare, a great poverty, a great struggle? Why we are facing such troubles in our lives? நம்ம வாழ்க்கையில ஆவிக்குரிய ஒரு போராட்டத்தையோ ஆவிக்குரிய ஒரு வறட்சியவோ உலக பிரகாரமான ஒரு வறட்சி இதெல்லாம் ஏன் நமக்கு வருகிறது? ஒரு ஏழ்மை, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தள்ளப்பட்டு விடுகிறோம். வாய் அதை ஏன் என்று இந்த எப்ராயிமின் தன் மேன்மையை இழந்தான் பாருங்க. அது ஏன் என்று அந்த காரியத்தை பார்க்கும்போது இன்றைக்கு உங்களுக்கு அது விளங்கிக் கொள்ளும். அல்லேலூயா. ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி பேசி அந்த லிமிட்டுக்குள்ள நீங்க நின்னீங்கன்னா உங்களுக்கு வறட்சி வராது. ஆமென். உங்களுக்கு தடுமாற்றம் வராது. இன்றைக்கு ஆவிக்குரியவர்கள் தடுமாறுவதற்கு காரணம் என்ன? இவன் ஆவிக்குரிய ஊழியக்காரர்கள் கூட சில நேரங்களில் தடுமாற்றங்களுக்குள்ள போயிடுறாங்க. வாய்? ஒரு ஸ்டம்பிளிங், ஒரு தடுமாற்றம். ஏன் அப்படிப்பட்ட ஒரு தடுமாற்றம் வருகிறது? அதற்கு காரணம் என்ன? இனி அந்த தடுமாற்றம் இல்லாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? எப்படி இருந்தா இந்த தடுமாற்றம் வராது? 55 ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய ரட்சிப்பின் ஊழியத்தின் பாதையில ஒரு இடத்துல கூட ஒரு ஸ்டம்பிளிங் இல்லாம, ஒரு தடுமாற்றம் இல்லாம இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா கூட சொல்ல முடியாம இந்த கூட்டத்தில் நம்ம என்ன ஆசீர்வாதத்தை வாங்க போறோம்? ஆமென். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ரட்சிக்கப்பட்டு 55 ஆண்டுகள் தாண்டி விட்டது. நான் ஒரு சபையில போதகராகி கிட்டத்தட்ட 51 வருஷம் வந்துருச்சு. இத்தனை ஆண்டுகளாக ஒரு இடத்துல கூட ஒரு நாள் கூட தடுமாறல. சோதனையே வரலையா? ஏகப்பட்ட சோதனை. வியாதியே வரலையா? கொரோனாவிலலாம் செத்து தான் பிழைச்சோம். குடும்பத்தோட என்னுடைய பாஸ்டர் அம்மாவும் ஜப்பானில் மிஷினரியாக இருக்கிறவளும் மட்டும்தான் அந்த கொரோனாவில் உட்படலை. என் மருமகள் அந்த 3 பேர். மற்ற என் மகன், நான் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணப்பட்டோம். 8th ரூமில் 5 நாள் ஐசியூவில் உயிர் போய் தான் வந்தது என்னுடைய மகனுக்கு. நான் ஒரு 5 நாள் இருந்து அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து 25 நாள் ஒரு அறைக்குள்ளே என்னை அடைத்து வைத்திருந்தார்கள். சூரிய வெளிச்சத்தை பார்க்கவில்லை. அல்லேலூயா. பாஸ்டர்மா மட்டும், ஏன்னா யாரையும் வீட்டுக்கு வேலை செய்கிறவங்களையும் உள்ள அனுமதிக்க முடியாது. என்னுடைய மூத்த மகள் மருமகன் மாடியில், 2வது மருமகன் மாடியில் தனி ரூமு, என்னுடைய மகள் ஒரு அறையில், பாஸ்டர்மா ஒரு அறையில், நான் ஒரு அறையில். ராத்திரி 12 மணிக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்து நான் வீட்டில் இறங்கினேன்.
அப்படியே அறைக்குள்ளே போய் 25 நாள் சூரிய வெளிச்சத்தை பார்க்கல, என் மனைவியினுடைய முகத்தை பார்க்கல. அந்தந்த நேரம் கதவு தட்டப்படுகிற சத்தம் கேட்கும்போது வெளியில் பிளேட் இருக்கும், சாப்பாடை தட்டுவாங்க, எடுத்து சாப்பிட்டுட்டு தட்டை வெளியே வச்சுருவோம். கொடூரமான காலம் அது. அல்லேலூயா. எனக்கு பலர் ஃபோன் பண்ணுவாங்க, பாஸ்டையா எப்படி இருக்கீங்கன்னு. பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு அழுகை பீறிட்டு வரும். சரி பாஸ்டையா நாங்கள் செபிக்கிறோன்ட்டு வச்சுருவாங்க. நான் என்னையை யோசித்து பார்ப்பேன், நான் எவ்வளோ தைரியமான ஒரு ஆள், எவ்வளோ போல்டாக பிரசங்கிக்கிறவன், நான் எப்படி இருக்கிறேன்னு கேட்கும்போது எனக்கு சொல்ல முடியலையே, அந்த அளவுக்கு உள்ள உடைவு. அல்லேலூயா. பிழைப்போமா? என்னுடைய மகனுக்கு டாக்டர் சொல்லிட்டாரு, டைரெக்டாக நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகக்கூடாது. ஹோட்டலில் போய் ஒரு ரூம் எடுத்து 1 வாரம் அங்கே தங்கியிருந்து திரும்ப அங்கே வந்து ஒரு செக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் சொன்னால் மட்டும்தான் வீட்டுக்கு போகணுன்ட்டாங்க. ஆமென். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க பார்ப்போம். யாரும் போய் யாரும் பார்க்க முடியாது. எனக்கு என் அசிஸ்டண்ட்டுக்கு வரல, அவன் தான் எனக்கு பணிவிடை செய்துக்கிட்டு இருந்தான். ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வெளியே தான், உள்ள ரூமுக்குள்ளே அனுமதிக்க முடியாது. தனிமை. இந்த தனிமை என்பது ஒரு கொடூரமான ஒரு காரியம். அல்லேலூயா. சோதனை இல்லையா? சோதனை. வியாதி இல்லையா? வியாதி. பிரச்சனை இல்லையா? பிரச்சனை. எல்லாம் இருக்கத்தான் செய்யும். எதுவுமே என்னை மேற்கொள்ள என் ஆண்டவர் விடவில்லை. உங்களுக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காது, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும். விசுவாசிகள் ஊழியம் செய்கிற உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் நினைப்பீங்க? உங்களை விட பல மடங்கு பிரச்சனை எங்களுக்கு. சபையில் ஒரு குடும்பம் ஒரு ஆவிக்குரிய போராட்டத்திலேயோ வியாதியிலோ இருக்குது அப்படின்னா, ஒரு உண்மையான ஒரு போதகரால் தூங்க முடியாது, சாப்பிட முடியாது. அவர்களுக்கு விடுதலை கிடைக்கிற வரைக்கும். ஆமென். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போராட வேண்டி இருக்கிறது, அவர்கள் விடுதலைக்காக, சுகத்துக்காக. அதாங்க பெந்தெகோஸ்தே ஊழியம். அல்லேலூயா. ஆகவே போராட்டங்கள் இல்லாமல் இருக்காது, பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காது. ஊழியருடைய பிரச்சனையிலும் சரி, விசுவாசிகள் பிரச்சனையும் சரி. உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு முன்னால் எங்களுக்கு பிரச்சனையை தந்து அதில் நாங்கள் பாஸ் பண்ணித்தான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். ஆமென். அப்படி சும்மா பஞ்சநமத்தையில் உட்காந்துட்டு வரல. நான் ராத்திரி அங்கே கன்வென்ஷனை முடித்து பிரசங்கியாரை கொண்டு போய் வீட்டில் விட்டு சாப்பிட சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் நான் ஒரு 10:45 கார் ஏறி இங்கே வந்து நான் சேரும்போது மணி 2, நான் படுக்க போகும்போது மணி 2. ஜான் தான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாப்புல. இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். இங்கே முடிச்சுட்டு நான் அங்கே போய் சேர மணி 2 ஆயிரும். அல்லேலூயா. நாளைக்கு ஒரு போதகர் இறந்து விட்டார், காலையில் அந்த துஷ்டிக்கு போனோம். ஒரு போதகருடைய மாமியார் இறந்துட்டாங்க, நாளை காலையில் 2 இடத்துக்கும் போயிட்டு திருப்பி வந்து கன்வென்ஷனில் கண்டினியூ பண்ணணும். ஆமென். ஊழியங்களும் தலைக்கு மேலே இருக்குது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அற்புதமாய் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த ஓசியா 13:1 எப்ராயிம் பேசின போது நடுக்கம் உண்டாயிற்று, இஸ்ரவேலிலே மேன்மை பெற்றான், அவன் பாகால் விஷயத்தில் குற்றம் செய்து மடிந்து போனான். இதுதான் இன்னைக்கு சப்ஜெக்ட் நமக்கு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட மேன்மையானவன், ஜனம் பெருத்தவன் ஏன் மடிந்து போனான்? ஆவிக்குரிய விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து செய்வினை, பிள்ளை சூனியம், பாவ சாபங்கள்லிருந்து விடுவித்து நம்மளை ரட்சித்து சபைக்குள்ள வச்சார் இல்லையா? இந்த ரட்சிக்கப்பட்ட நம்ம இந்த ரட்சிப்பில் ஒழுங்காக இருக்கிறோமா, அல்லது ரட்சிப்பை தொலைச்சிட்டு இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கோமா? பிரச்சனைகள் வந்தாலும், வியாதி வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் எதை மட்டும் இழந்துடக்கூடாது? ரட்சிப்பை இழந்துடும். ரட்சிப்பை இழந்தா உன் சமாதானம் அதோட போயிடும். Don't miss the salvation, then totally the peace of God will be gone away from you. உங்களை விட்டு அந்த ரட்சிப்பு போன உடனே எது போயிடும்?
சமாதானமும் போயிடும். அல்லேலூயா, ஆமென். சோறு இல்லாமல் இருக்கலாம், தண்ணி இல்லாமல் கூட 15 நாளைக்கு உயிர் வாழ்ந்துடலாம். ஆனால் சமாதானம் இல்லாமல் ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. அநேகர் சமாதானம் இல்லை என்று தான் தற்கொலை பண்ணி கொள்கிறார்கள். ஏன்? அவங்களுக்கு எல்லாம் இருக்கு, ஆனால் என்ன இல்லை? டேபிளில் போனால் வகை வகையா சாப்பாடு இருக்கு, சாப்பிடத்தான் மனசு இல்லை. ஏன் சாப்பிட மனசு இல்லை? இருதயத்தில் என்ன இல்லை? சமாதானம் இல்லைன்னா வயிற்றுல பசி இருக்காது. வயிற்றுல பசி 3 நேரம் அல்ல 2 நேரம் பசி எடுத்து சாப்பிட்றீங்கன்னா அதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதுக்காகவே 1000 தோத்திரம் படணும். அல்லேலூயா. ஸோ மழுங்கி போன ஜீவியம் செய்யக்கூடாது. மழுங்கி போகிற ஜீவியம் நம்ம செய்தோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற ரட்சிப்பை நம்ம இழந்துருவோம். ஆமென். அப்ப எப்ராயிம் பேசின போது நடுக்கம் உண்டாயிற்று அப்படின்னா எவ்வளவு பவர்ஃபுல் மேனா இந்த எப்ராயிம் இருந்திருப்பான். அல்லேலூயா. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 52வது வசனத்திலே இந்த எப்ராயிம் யோசேப்பினுடைய 2வது குமாரன், அவன் 2வது குமாரன் முதன்மையானவனாய் மாறினான். அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டார். பாருங்க, அவன் முதல்ல சொல்றதும் அவனை அறியாமலே எப்படி சொல்றான்? நான் சிறுமைப்பட்டிருந்த அந்த காலத்தில். சொல்லுங்க, வாசிக்குமா? தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயர் வைத்தான். அப்ப எப்ராயிமின் என்னன்னா பலுகி பெருகுகிறவன் என்ற அர்த்தம். ஆமென். பெருக்கத்துக்குரியவன், a person of increase not decrease. குறைந்து போகிறவன் அல்ல. அவன் யாரு? பெருகுகிறவன், பலுகி பெருகுகிறவன். பெருக்கம் என்பது தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு மகத்தான ஆசீர்வாதம். நம்ம நான் ஒரு ஆள் எங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டேன். என்னுடைய தகப்பனாருக்கு பிறந்த பிள்ளைகள்ல 3 பெண்கள், நான் 1, 4 பேர். இந்த 4 பேருடைய திருமணங்கள், அவர்களுடைய குடும்பங்கள், அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் கணக்கு பார்த்தா 41 பேர் இருக்கிறாங்க. டேவிட், அன்னபாக்கியம் என்பவர்களுக்கு தேவன் கொடுத்த பிள்ளைகள் எத்தனை பேரு? 41 பேர். 41 பேர் இன்னைக்கு நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். என்னுடைய 2 சகோதரிகள், அவர்களுடைய கணவன்மார் இறந்து விட்டார்கள். அவர்களுடைய மகனும் இறந்துட்டான். அவன் போதகர் தான். இறந்து போனாலும் அவர்கள் எல்லாரும் மீட்கப்பட்டவர்கள். ஒரு ஆளு கூட இன்னும் ரட்சிப்புக்கு வரணும்னு இல்லை. எல்லா பேரம் பேத்தி முதல் கொண்டு ஆண்டவர் ரட்சித்து இருக்கிறார். அல்லேலூயா. அதுதாங்க ஆசீர்வாதம். அதுதான் ஒரு ஆசீர்வாதம். நிறைய சொத்துக்களை வைத்துக்கொண்டு கோடிக்கணக்கா பெரிய பணக்காரனா இருக்கிறது ஆசீர்வாதம் கிடையாது. குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? அந்த ரட்சிப்புக்கு என் தாய் தகப்பன் என் தகப்பன் ரொம்ப படிக்கல, எழுத படிக்க தெரியும், தாய்க்கு படிக்கவே தெரியாது. she is completely an illiterate, படிக்காத ஒரு நபர். அந்த படிக்காத தாயின் கற்பத்திலே ஒரு பெரிய டாக்டரேட் வரைக்கும் படிச்ச ஒரு படிப்பாளிய கர்த்தர் பிறக்க பண்ணி இருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய மகிமையான ஒரு காரியம். அல்லேலூயா, ஆமென். படிக்காதவர்களுக்கு நல்லா படித்து இன்னும் நான் படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அந்த அளவுக்கு படிச்சு 2வது டாக்டரேட்டுக்கும் ஒரு 75% முடிச்சு வச்சிருக்கேன். அல்லேலூயா. அவ்வளவுக்கு படிக்கிறதுக்கு ஞானத்தையும் கிருபையும் தந்தாரு. ஆனா நான் பிறந்தது ஒரு படிக்காத தாய். அல்லேலூயா. என்னுடைய தகப்பனார் அடிக்கடி சொல்வாரு, எங்களை மாதிரி நீ இருக்க முடியாது, நீ பேனா பிடிச்சி எழுதணும், நீ நல்லா படிக்கணும். சின்ன வயசுல சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு.
இப்பொழுது நான் நினைத்து பார்க்கிறேன், என் தகப்பனுடைய வாயிலே அன்றைக்கு அந்த வார்த்தையை போட்டது தேவன். ஏனென்றால் நான் முன்னறிவில் உள்ளவன், முன் குறித்தலில் உள்ளவன். யாரை முன் குறித்தாரோ அவர்களை முன் அறிந்திருக்கிறார். யாரை முன் அறிந்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். யாரை அழைத்தாரோ அவர்களை மைமைப்படுத்தியும் இருக்கிறார். இங்க இருக்கிற நீங்கள் எல்லாரும் அவருடைய முன்குறிப்புக்குள் உள்ளவர்கள். உங்க சுயமா ஒன்றும் உங்க அப்பா அம்மா உங்களை பெத்தெடுக்கல, நீங்க அவங்களுக்கு பிள்ளை ஆகல. அல்லேலூயா. சோ இப்ப எப்ராஹிம் மனாசே என்ற 2 பிள்ளைகளை பெற்றான். எப்போ பெற்றான் தெரியுமா? எகிப்துல சிறுமைப்பட்டிருந்த காலத்துல, அனாதையாக்கப்பட்டிருந்தான். தகப்பன் இல்லை, தாய் ஏற்கனவே இறந்து விட்டாள். சரித்திர ஆசிரியர் சொல்லுகிறான், அவனுடைய சகோதரர்கள் அந்த மீதியானியர்கள் கையிலே அடிமையாகி விற்கப்பட்டு அவன் கொண்டு போகப்படுகிற போது அவனுடைய தாயின் கல்லறையில் அவனுக்கு போய் விழுந்து அழுதான். அம்மா என் நிலைமையை பாருங்கன்னு. அம்மா என்ன பதில் சொல்ல முடியும்? அந்த விலைக்கு வாங்கினவர்கள் அவனை அடித்து இழுத்து கொண்டு போனார்கள் எகிப்துக்கு. இந்த சிறுமையெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தார். யோசேப்பு, கொஞ்ச காலம் நீ சிறுமைப்பட வேண்டி இருக்கிறது, அதற்கு பின்பு எல்லாருடைய கண்களுக்கு முன்பு உனக்கு கொடுத்த சொப்பனம் நிறைவேறும்படி உனக்கு சுற்றிலே வந்து எல்லாரும் நின்று வணங்குவார்கள் என்று அன்றைக்கு ஆண்டவர் திரும்ப பேசல, ஆனா அவனை நடத்தினாரு. அல்லேலூயா. அவன் அங்கிருந்து போய் போத்திப்பார் வீட்டுக்கு போனா பெருமூச்சு விட்டாப்பா, இப்பமாவது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அது ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. அது அவனுடைய ஆத்துமாவுக்கு பங்கம் விளைவித்தால் அந்த போத்திப்பாருடைய மனைவி சரீரத்தை தீட்டுப்படுத்தி ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன என்று சொல்லி வஸ்திரத்தை விட்டு அவன் ஓடினான். இன்னைக்கு யாரு பாவத்தை விட்டு ஓடுறீங்களோ அவங்களுக்கு மேன்மை உண்டு, அவங்களுக்கு உயர்வு உண்டு. அவங்களை கர்த்தர் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், உன்னை மேன்மைப்படுத்துவார். உன்னுடையவர்கள் எல்லாம் வந்து உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற மேன்மை அவ்வளவு பெரிய மேன்மையாக இருக்கும். நல்ல கையை தட்டி கர்த்தரை துதிங்க. ஆமென். கையை தட்டும் போது அந்த கனமும் மகிமையும் கர்த்தருக்கு போகுது. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இவன் அந்த இடத்திலையும் நீடித்து இருக்க முடியல. 13 வருஷம் அவனுக்கு சிறைச்சாலை தான் கிடைத்தது. ஆனா அந்த சிறைச்சாலைக்குள்ள இந்த யோசேப்பினுடைய சரித்திரத்தை நம்ம படிக்கும் போது ஒரு நாள் கூட அவன் முறுமுறுத்ததோ அவன் வேதனைப்பட்டதோ ஏன் என்று ஒரு கேள்வி கூட கேட்கலங்கிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏன் அப்படி ஒரு கேள்வி கேட்கல அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோசேப்போட கர்த்தர் இருந்தார். உங்க கூட கர்த்தர் இருப்பாரானால் உனக்கு பாடுகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் வரும்போது ஏன் என்ற கேள்வி வரவே வராது. ஆமென். ஏன் என்ற கேள்வி வரவே வராது. ஏன் தெரியுமா? அது ஏன் என்ற அந்த கேள்வி கேட்காமலே கர்த்தர் உங்களோட இருக்கிறதுனால அந்த தேவ பிரசன்னம் உங்களை நிறைத்து கொண்டே இருக்கும். எங்க இருந்தா என்ன, வீட்டில் இருந்தா என்ன, சிறையில் இருந்தா என்ன, கர்த்தர் என்னோட இருக்கிறார், அதுதானே எனக்கு வேணும். நம்ம வேலைக்கு போனாலும் வீட்டில் இருந்தாலும் பிரயாணம் பண்ணாலும் எங்க போனாலும் யார் இருக்கணும்? வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருக்காரான்னு பாருங்க. அவர் இருந்தாருன்னா உனக்கு ஒரு கவலை இல்லை. ஆமென். அவர் நம்ம கூட இருந்தா தான் எல்லாம் வெற்றி தானே. அவர் இல்லைன்னா தான் நமக்கு பிரச்சனை. அல்லேலூயா. ஆகவே இப்பொழுது அவன் அந்த சிறைச்சாலையிலிருந்து 13 வருஷம் கஷ்டப்பட்டு ஒருத்தங்க சொன்னாயப்பா, இந்த மாதிரி நான் ஒரு குற்றமும் செய்யாம இங்க இருக்கிறேன், நீ உன் ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்ட பிறகு என்னை கொஞ்சம் நினைச்சுக்கோன்னா அவன் மறந்துட்டான். அவன் மறந்தானா கர்த்தர் அவனை மறக்க பண்ணினாரா? கர்த்தர் ஏன் பண்ணினாரு? ஏன் அது அன்னைக்கு 2 வருஷம் கழிச்சு செஞ்சதுக்கு முதல்ல உயர்த்தி இருக்கப்படாதா?
தேவனுடைய வேலை என்று இருக்கிறது. இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், அவருடைய வேளையில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அது வரைக்கும் உனக்கு சிறுமை இருக்கா, சகித்துக்கொள், பொறுத்துக்கொள். அல்லேலூயா. உயர்த்தணுங்கிறது தான் அவருடைய திட்டம். நம்ம எல்லாரையும் உயர்த்தணுங்கிறது தான் யாருடைய திட்டம்? தேவனுடைய திட்டம். அவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள், அவரால் முன் அறிந்தவர்கள், அறியப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்களை ஒரு நாளும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். வலது கையை உயர்த்தி எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை கைவிடவில்லை. அவர் என்னை கைவிடவே மாட்டார். உன் அறிக்கை உன்னை காப்பாற்றும். நீங்கள் அறிக்கை பண்ணினீங்களா, அந்த அறிக்கையில கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார். ரட்சிக்கப்பட்ட போதும் பாவத்தை அறிக்கை பண்ணணும், பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆமென். நம்முடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் நாம அறிக்கை இடுகிற அறிக்கை ரொம்ப முக்கியம். வாயில வர்ற பேச்சு ரொம்ப முக்கியம். பெந்தகோஸ் சிறுமை அடையாம இருக்கணுமா? பெந்தகோஸ் விசுவாசி நீ அதாவது சீரழிந்து போகாம நல்லா இருக்கணுமா? வாயை மட்டும் கட்டுப்படுத்தி கர்த்தரை துதி, உனக்கு சீரழிவே வராது. ஏன் தெரியுமா? அந்த வாயின் வார்த்தையில தான் சாத்தா வந்து உட்கார்ந்து உன் வார்த்தையின்படியே, உன் அவிசுவாசத்தின்படியே உன்னை குறுகி போக பண்ணிடுவான். ஆனா தேவனோ உன் வாயின் வார்த்தையின்படி உன்னை பெருகி போக பண்ணுவாரு, பலுகி பெருக பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பாரு. யார போல? எப்ராயிமை போல. ஆமென். அவன் சிறுமையடைந்த அந்த நாட்களில தனக்கு பிறந்த 2 பிள்ளைகள்ல அவன் பேர் வைக்கிறத கூட வேதம் அந்த எப்ராயிமை முந்தி சொல்லுது. அவன் தன் இளைய குமாரனுக்கு, ஏமா அதுக்குள்ள மைக்கு கீழே வச்சு ரெஸ்ட் எடுத்தாச்சா? நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பெருகினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். ஆமா, எப்ராயிம்னு பெயர் வைத்தான். அல்லேலூயா. எப்ராயிம்னா அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 மடங்கு பலனளித்தல் அப்படின்னு அர்த்தம். எப்ராயிம்னா என்னது? 2 மடங்கு பலனளித்தல் அல்லது அதிகமாக பெருகுதல். ஆமென். மல்டிபிள் இன்க்ரீஸ், அதிகமா பெருகுவாங்க. அந்த பேர், அப்படிப்பட்ட பேரை ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்தாரு, அவன் வச்சான். யோசேப்பு தன் குமாரர்களுக்கு மனாசே, எப்ராயிம் என்ற 2 பெயர்களையும் அவன் வைக்கும்போது, என் எல்லா பிரச்சனைக்கும் மத்தியில தேவன் எனக்கு நன்மை செய்தார், 2 பிள்ளைகளை தந்தார் என்ற அந்த பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதித்து அந்த பெயரை வைத்தான். ஸோ அந்த பேர் வைக்கும்போது அவனுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய தூண்டுதல் இருந்தது, ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு. ஆமென். யோசேப்பு பார்க்கிற அந்த கோணத்தில் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து எப்பவும் சந்தோஷமா இருப்போம், மகிழ்ச்சியா இருப்போம். அன்றைக்கு அவன் 2 பிள்ளைகளுக்கும் அர்த்தமுள்ள பெயர்களை வைத்தான், ஸ்டைலுக்காக வைக்கல. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வந்து இதுல இருந்து கொஞ்சம், அதுல இருந்து கொஞ்சம், அப்படி கொஞ்சம் எடுத்து அப்பா பேரு, மாமா பேரு, அம்மா பேரு, எல்லா பேரையும் சேர்த்து மிங்கிள் பண்ணி வாயிலே வராத ஒரு பேரை வச்சிருக்கோம். அல்லேலூயா. ஆனா அன்றைக்கு வேதத்துல பெயர் வைத்தவர்கள் எல்லாருமே இயேசு முதற்கொண்டு, இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார், கிறிஸ்து என்றால் அபிஷேகிக்கப்பட்ட. எவ்ரி நேம் ஹேஸ் எ கிரேட் மீனிங். ஒவ்வொரு பெயருக்கு பின்னால ஒரு அர்த்தம் இருந்தது. அர்த்தம் இல்லாம பெயர் இல்லை. அர்த்தம் இல்லாத பெயரை உள்ளவங்க வாழ்க்கையே அர்த்தம் இல்லாம போயிடும். இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் பிறக்க பண்ணி ரட்சித்திருக்கிறார் என்றால் our life has a meaning, our name has a meaning. அல்லேலூயா. நம்ம பேருக்கு பின்னால என்ன இருக்கு? ஒரு அர்த்தம் இருக்கு. எல்லாரும் உங்க பேருக்கு பின்னால இருக்கிற அர்த்தம் தெரியுமா? எனக்கே தெரிஞ்சு எழுதி வச்சிருக்கீங்களா உங்க பைபிள்ல? எத்தனை பேர் உங்க பேருடைய அர்த்தத்தை புரிஞ்சு எழுதி வச்சிருக்கீங்க? எங்க வீட்டில் பேர் வச்சாங்க, அந்த பேரை நாங்கள் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆடம், உனக்கு ஒரு அர்த்தம் ஒழுங்க,
அர்த்தத்தோட வச்சாங்களா இல்லையான்னு நீ பார்த்தா தானே தெரியும். அழகுக்காக வச்சாங்களா, ஸ்டைலுக்காக வச்சாங்களா பேரை? அல்லேலூயா. எதுக்காக பேர் வச்சாங்க? இவன் மனாசே எப்ராயிம்னு பேர் வச்சது என்னன்னா அதுல அர்த்தம் இருக்கு. There was a great meaning behind that name. அந்த பேருக்கு பின்னால என்ன இருக்கு? அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி பேர் வைக்கிறோம்? நம்ம பேரன் பேத்திக்கு எப்படி பேர் வைக்கிறோம்? அர்த்தத்தோட வைக்கிறோமா? ஆமென். சரி, இதுவரைக்கும் உள்ளதெல்லாம் போட்டோம். இனியாவது பிறக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் வருகை மிக சமீபம். அவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். நம்ம இப்போ இந்த எட்ஜில் இருக்கிறோம், நுனியில் இருக்கிறோம், உலகத்தினுடைய விளிம்பில். எந்த நேரத்திலும் இயேசு வருவார். எருசலேமிலே தேவாலயம் கட்டப்படுவதற்குரிய சகலமும் ரெடியாகிவிட்டது. ஈவன் சொல்லுகிறார்கள் விஞ்ஞானிகள், ஒரே நாள் இரவுல ஆலயத்தை கட்டிடுவாங்களாம். அவ்வளவு பொருளும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களாம். ஆசரிப்பு கூட தேவாலயத்தில் இருந்த படிமுட்டுகள் எல்லாமே ரெடியா இருக்கு. ஆசாரியர்களும் டிஎன்ஏ சோதனை பண்ணி யார் ஆசாரியன் அப்படிங்கிறதையும் தெரிந்தெடுத்து வச்சுட்டாங்க. சமீபத்தில் சிவப்பு கடாரி, த ஹீஃபர், அது பிறந்துருச்சு. அதையும் பலி செலுத்திட்டாங்க. ஆமென். எல்லாமே ரெடியா இருக்கு. ஆர் யூ ரெடி? நீங்களும் நானும் ரெடியா இருக்கமா? இயேசுவின் வருகைக்கு இந்த உலகம் ரெடியா இருக்கு. அவர் இன்னும் கொஞ்சம் தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? எதுக்காக ஆண்டவர் இன்னும் தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார்? தன் சபை இன்னும் ரெடியாகவில்லை. சபையில் இருக்கிற பரிசுத்தவாட்டிகளும் பரிசுத்தவான்களும் இன்னும் ஆயத்தமாகல. அதுக்காகத்தான் he is waiting. The moment when you are ready, either you will die and go or he will come. நம்ம ஆயத்தமாகும் போது நம்ம மரித்து அடக்கம் பண்ணப்படுவோம். இல்லை என்றால் இயேசு நம் உயிரோடு இருக்கும் போதே அவர் வருவார். அந்த வருகையை தான் இப்போ எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். நான்லாம் ஒவ்வொரு நாளும் அந்த வருகையை எதிர்நோக்கி தான் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். 365 நாளும் பிரசங்கம் எனக்கு இருக்கு. ஒரு நாள் கூட பிரசங்கம் இல்லாத நாளே கிடையாது. ஒரு மாதத்துக்கு 16 போதகர்கள் கூட்டம். தமிழ்நாடு முழுக்கும் 16 மாவட்டத்தில் சுற்றி சுற்றி வரும். ஒரு மாதம் 31 நாளைக்குள்ள 16 மாவட்டங்களை சுற்றிடுவேன். அல்லேலூயா. ஏன்னா கொரோனாவில் நான் போய் சேர்ந்துருக்கணும். எனக்கு உயிரை கர்த்தர் காப்பாற்றி கொடுத்தாரு. அந்த ஒரு வருஷம் அப்படியே ஸ்தம்பித்து உட்கார்ந்துருந்தேன். எங்கேயும் கூட்டத்துக்கு போகலை, நடத்தலை, ஒன்றுமே சபையை மட்டும் நடத்திட்டு. ஏன்னா எனக்கு அந்த மாத்திரைகள்லாம் நிறைய கொரோனாவில் உள்ள மாத்திரைகளை சாப்பிட்டதுனால ஞாபக சக்தி போயிடுச்சு. ரெண்டாவது பிரசங்கம் உட்கார்ந்து வேதம் வாசித்து சிந்தித்து எழுத முடியலை. ஒரு 4 வரி எழுதுறதுக்குள்ள 2 தடவை வீட்டை சுற்றணும். கான்சன்ட்ரேஷன் போயிடுச்சு. நான் நாகர்கோயிலில் இருக்கிற எங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட கேட்டேன், டாக்டர் இந்த மாதிரி எனக்கு கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல, பிரசங்கம் பண்ணும்போது வார்த்தைகள் தடுமாறுகிறது, சம்பந்தமில்லாத வார்த்தை உள்ள வருதே, என்னன்னு தெரியலையேன்னு கேட்டேன். சொன்னார், இது இந்த மாத்தினுடைய சைடு எஃபெக்ட். ஃபர்ஸ்ட்டு வெண்டைக்காய் எடுத்து வாரத்துக்கு 2 நாள் சூப்பு போட்டு குடிங்க, அது சரியாகும். இல்லை என்றால் நான் அதுக்கு பிறகு என்கிட்ட வாங்கினார். 2 தடவை செபத்தோட வெண்டைக்காய். நான் சொன்னேன், வெண்டைக்காய் டெய்லி ஒரு 5 வெண்டைக்காய் சாப்பிட்டுட்டான்னு. அதை சூப்பு போட்டு தான் குடிக்கணும். வெண்டைக்காய், வெங்காயம், வெள்ளைப்பூடு, மிளகு போட்டு என்ன செய்யணும்? சூப்பு போட்டு குடிக்கணும். திங்கக்கிழமை புதன்கிழமை 2 தடவை குடித்தேங்க. வியாழன் வெள்ளிக்கிழமையில் எனக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் நான் இழந்தது எனக்கு திரும்ப வந்துருச்சு. ஆமென். நான் சந்தோஷமாக உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வெளியே எங்கேயும் போகலை மீட்டிங்க்கு. நான் இப்படி உட்காந்து சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். பாசமாக என் தோளில் டப்புன்னு ஒரு தட்டுன்னு நான் பயந்துட்டேன். என்னடி அடிக்கிற அப்படின்னு. என்ன இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க, ஊழியத்துக்கு போங்க, இனி உட்கார வேண்டிய நாட்கள் அல்ல, ஓடுங்க. நீ தான் சொல்கிற, ஏன்னா நீ தான் இனி போக வேண்டாம்னு தடுத்த. இப்போ நான் போகவா அப்படின்னு. ஆமாம், நான் தான் தடுத்தேன். அது கொரோனா அக்யூட்டாக இருந்துச்சு, இப்போ எல்லாம் குறைஞ்சிட்டு, இனி நீங்கள் உட்கார்ந்து இருக்க வேண்டாம், எழும்புங்க, காரட்டுங்க, கிளம்புங்க, போங்க.
எல்லா இடத்துக்கும் ஃபோன் பண்ணுங்க, கேட்டுக்கிட்டு இருக்காங்களா, மீட்டிங்கு வரீங்களான்னு சரின்னு சொல்லுங்க. அதில் ஓட ஆரம்பிச்சங்க, இப்போ வரைக்கும் நிற்கலை. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அப்போ தான் எனக்கு உணர்வு வந்துச்சு, எனக்கு வாழ்க்கை எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காருல்ல, இந்த எசேக்கியாவுக்கு கொடுத்த மாதிரி. ஏன்னா என் வயதை ஒத்த நிறைய பாஸ்டர்ஸ் அன்னைக்கு இறந்துட்டாங்க, நிறைய பேர் இறந்துட்டாங்க. இப்போ எனக்கு 73. இதில் இருந்து அது 21 19 20 20 தானே, 20 21 தானே கொரோனா வந்துச்சு. இப்போ எத்தனை வருஷம் ஆயிருக்கு? ஒரு 4 வருஷம் வச்சுக்கிடுங்களேன். அப்போ எத்தனை? 73 4 கழிச்சா 69. மான் கால்களைப் போல கத்த என் கால்களை பலப்படுத்தினார். அன்றைக்கு ஓடத் துவங்கி நம்ம இப்போ வரைக்கும் நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். ஆமே. ஏன்னா இந்த உயிரை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு பின்னாடி. இப்போ நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சோபாவில் உட்கார்ந்து இப்போ ரெஸ்ட் எடுக்கிற காலம் அல்ல. எல்லாரும் என்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் ரொம்ப அலைகிறீங்க, ரெஸ்ட் எடுங்கம்மாங்க. என் கூட ஒரு 5 கிலோமீட்டர் நடப்பீங்களான்னு கேட்பேன். அவ்வளோலாம் நடக்க முடியும். அப்போ நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. எனக்கு இப்போமா 5 கிலோமீட்டர் நடக்க முடியும், 8 கிலோமீட்டர் கூட நடந்துடுவேன். கார்லேயே போய்கிட்டு இருக்கிறதுனால நடக்க முடியாதுன்னு இல்லை, டெய்லி 2 கிலோமீட்டர் நடந்துருவோம். 5 கிலோமீட்டர் நடக்கணுன்னால நான் நடப்பேன். ஏன்னா இப்போ உடம்பையும் சரிப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். எதுக்கு தகுந்த மாதிரி? ஓடுறதுக்கும் ஊழியம் செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி. வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கிறாரு, கொடுத்த வார்த்தைகளை கொண்டு போய் இருதயங்களில் கொட்டணும், அநேகரை கட்டணும், அநேகரை எழுப்பணும், உற்சாகப்படுத்தணும், உயிர் மீட்சி அடைய வைக்கணும். அல்லேலூயா. இப்ப பேர் வைக்கிறது அர்த்தத்தோட நிறைய பேர் வைக்கிறது இல்லை. ஆனா இனிமேலாவது உங்களுடைய பேரம்பேத்திக்கு என்ன பேர் வைங்க சொல்லுங்க, அர்த்தமுள்ள பேரை வைங்க. வாலிப பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சு இன்டர்நெட்டில் போய் ஏஐயில் போய் சாட்ஜிபிடியில் போய் பேரை போட்டு வைக்காத. வேதத்தில் நிறைய பேர் இருக்கு. ஜெபம் பண்ணு, உனக்கு உன் கணவனுக்கு ஆவியானவர் என்ன வெளிப்படுத்துகிறாரோ அந்த பேரை வை. அது ஒரு முன்குறிப்பின் பெயராக இருக்கட்டும். இப்ப எப்ராயிம் மனாசே என்பது அந்த முன்குறிப்புக்குள் வந்தவர்கள் என்பதை நான் விளக்கி சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. தன் வலதுகையை எப்ராயிமுடைய தலையின் மேல் வைத்தான். தகப்பன்னா யாரு? யாக்கோபு. குட். யோசேப்பு கண்டு அது தனக்கு பிரியமில்லாதபடியால் எப்ராயிமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசேனுடைய தலையின் மேல் வைக்கும்படிக்கு எடுத்து. ஏன்னா மனாசே தான் மூத்தவன். இப்ப மூத்தவன் அவன் இப்படி வந்து நிக்கிறான்னா இந்த பக்கம் மனாசே, இந்த பக்கம் மனாசே, இந்த பக்கம் எப்ராயிம். இப்ப அவன் கையை எப்படி வைக்கிறான்? சாக போகிற கிழவங்க யாக்கோபு, அவன் இப்படி வைக்கிறான். வலதுகை எங்க வருது? எப்ராயிம் மேல. இடதுகை எங்க வருது? மனாசே மேல. உன்னை யோசேப்பு பார்த்தான், அல்ல நம்ம அப்பாவுக்கு கண்ணு தெரியல, அவர் வந்து தப்பா கைய வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த வலதுகையை தூக்கி எங்க வச்சான்? இந்த கையை தூக்கி மனாசே மேல வச்சான், இடது கையை தூக்கி எப்ராயிம் மேல வச்சான். அதை கண்டு தனக்கு பிரியமில்லாதபடியினால் எப்ராயிமினுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசேயினுடைய தலையின் மேல் வைக்கும்படி எடுத்து. வாசிங்கம்மா. என் தகப்பனே, என் தகப்பனே, அப்படி அல்ல, அப்படி அல்ல, இவன் மூத்தவன், இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும். இவன் மூத்தவன், இவன் தலையில வலது கையை வைங்க. வலது பக்கம் இடது நீ வலைய போடு, அப்ப உனக்கு திரளான மீன் கிடைச்சது. இன்னைக்கு பிதா மரித்து உயிர்த்தெழுந்து, பிதா அந்த கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவினுடைய வலது பாரிசத்திலே அவர் பெற்றிருக்கிறார். அப்ப அந்த வலது பாரிசம், வலது பக்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். வலது கையும் ரொம்ப முக்கியம். ஆமென். அப்ப இந்த இடது கைய தன்னுடைய மனாசே மேல வச்ச உடனே இல்ல நீங்க அத இல்ல வலது கைய அங்க வைங்க அப்படின்னா அவன் திரும்ப அதை திருத்தினான். அப்போ அவன் தகப்பனோ தடுத்து அது எனக்கு
தெரியும். என் மகனே, பாருங்க, வயசானாலும் ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவங்க தான். உங்கள் சபை திருச்சபையினுடைய போதகர்கள் எவ்வளவு வயசானாலும் அவர்களுக்குள்ளே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்களுக்கு முன்னால போய் முழங்கால் படியிட்டால் அவர்களை கொண்டு உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை என் தேவன் கொடுப்பார். அல்லேலூயா, ஆமென். நான் என்னுடைய ஆவிக்குரிய போதகர் பாஸ்டர் டாக்டர் எம் ராஜேந்திரன் அவர்களுக்கு 45 வருஷம் அசிஸ்டண்டா இருந்தேன். எனக்கு சபை இருந்தது, சபை நடத்திக்கிட்டு இருந்தேன், குடும்பம் இருந்துச்சு. ஆர்ஃபனேஜில் மேனேஜராக இருந்தேன், பைபிள் காலேஜில் அகாடமிக் டீனாக இருந்தேன். எங்கள் மிஷனில் நான் தான் ஜெனரல் செக்ரட்டரி. பேங்க் ஒர்க்கு, மிஷினரிஸ் எல்லாம் கூப்பிடுறது, போகிறது, டிரான்ஸ்லேட் பண்ணுறது, வெளிநாட்டுக்கு போக வர எல்லாம் செய்துக்கிட்டு இருந்தேன். அல்லேலூயா. அவங்க சிக்கா படுத்துட்டாங்க. அந்த சிக்கா படுத்தப்ப 2012 சிக்காயிட்டாங்க. 2012 இருந்து அவங்க 2014 அக்டோபர் 24 மரிக்கிற வரைக்கும் கூடவே தான் இருந்தேன். ஆஸ்பத்திரியில் இருக்கும் போதும் நானும் கூடவே தான் இருந்தேன். அவங்க ஆஸ்பத்திரியில் இருக்க, நான் வீட்டில் தூங்கலை. கடைசியில் கிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் ட்ரிவாண்ட்ரத்திலிருந்து வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டில் படுக்க வச்சிருக்கும் போது மறுநாள் இறக்க போகிறாங்க. ஆனால் யாருக்கும் தெரியாது. ஆனால் அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் நைட்டில் டிஸ்சார்ஜ் வாங்கும்போது என்கிட்ட சொன்னாங்க, வீட்டுக்கு கண்டிப்பாக போயிடணும். 1 மாதம் ஆச்சுங்க வந்து, எனக்கு ஒரு முன்னேற்றமும் இல்லை, நான் நடந்து வந்தேன். இப்போ எப்படி என்னைய கொண்டு போக போகிறீங்க? நான் ஆம்புலன்ஸில் தான். அதுக்கு எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு வரணும்? டிஸ்சார்ஜ் கேளுங்க, இன்றைக்கி நம்ம போயிடணும். டாக்டர்ஸ் டிஸ்சார்ஜ் கொடுக்க மாட்டேன்னாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து காலை 4 மணிக்கு வீட்டுக்கு வந்தோம். வீட்டில் தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அவங்க ஸ்பூனில் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட என் கன்னத்தை கிள்ளி கேட்டாங்க, கை வலிக்கா அப்படின்னாங்க. ஏன்னா 1 டம்ளர் தண்ணி 1 மணி நேரமாக குடிக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக லங்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகிட்டு, கை வலிக்கலை, நீங்கள் மெதுவாக குடிங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கேன். என் கன்னத்தை பிடிச்சி நீ நல்லா இருப்ப அப்படின்னாங்க. அப்படி 2 தடவை சொன்னாங்க. இந்த கன்னத்தை அப்படி கிள்ளி சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த அனாயிட்டிங் வந்து அங்கேருந்து எனக்குள்ளே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு. ஆமே. எலியாவினுடைய சால்வையில் தான் எலிசாவுக்கு அந்த அனாயிட்டிங் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. பரிசுத்தவான்கள்ட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொள்வது காசு பணம் அல்ல. காசை கொடுத்தாவது, பணத்தை கொடுத்தாவது, உழைப்பை கொடுத்தாவது, பணிவிடையை கொடுத்தாவது எதை பெற்றுக்கொள்ளணும்? அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த அபிஷேகத்தின் மேன்மை வந்து நிறைய பேருக்கு தெரியாது. என்னுடைய மகள் இப்போ ஜப்பானில் மிஷினரியாக இருக்கா. அவளுக்கு திருமணம் பேசி அழுத்து முடித்து இருக்கும்போது அவள் ஒரு நாள் என் அறைக்கு வந்தாள். வந்து எனக்கு முன்னால் முழங்கால் போட்டு அழுதா. சொன்னேன், ஏம்மா, ஒய், வாட் ஹேப்பன், ஒய் ஆர் க்ரைங், ஏன் அழுகிற? அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையை கேட்டு நான் அழுதுட்டேன். எனக்கு திருமணம் முடித்து போகும்போது எனக்கு டௌரியா எதுவுமே வேண்டாம் டேடி, உங்ககிட்ட இருக்கிற அனாயிட்டிங்க எனக்கு தருவீங்களான்னு கேட்டேன். ப்ளீஸ், will you please give me your anointing when I get married and go from this house. இந்த வீட்டில் இருந்து நான் போகும்போது எனக்கு என்ன வேணும்? I need your anointing. எனக்கு அதை கேட்ட உடனே அழுக பீறிட்டு கொண்டு வந்து விட்டது. இந்த காலத்தில் தகப்பனுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை உணர்கிற பிள்ளைகள் இல்லை. தகப்பனை எட்டி உதைக்கிற பிள்ளைகளும், தாயை மதிக்காத, உங்களுக்கு என்னமா தெரியும்? இவங்க காலேஜில் படிக்காங்களாம், BA, BSc, BBA, EEE இதெல்லாம் படிக்கிறதுனால என்னமோ தலகீழ படிப்பு படிக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு தாயை பார்த்து, தகப்பனை பார்த்து, நீங்கள் இன்னும் ஐதரலி காலத்தில் இருந்த மாதிரி இருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் இது விளங்காது. அவங்களுக்கு விளங்காமலாம் உன்னைய படிக்க வைக்காங்க. உன்னை விட எவ்வளவு ஞானம் இருந்தால் நான் கூலி வேலை செய்கிற மாதிரி என் பிள்ளை செய்யக்கூடாது, நான் செய்கிற இந்த டிரைவர் வேலையை என் பையன் செய்யக்கூடாது, நான் காட்டில் உழைக்கிற மாதிரி உழைக்கக்கூடாது, என் பிள்ளை நல்லா படிக்கணும்னு அவர்களுக்கு ஒரு ஞானம் இருக்குது. அது ஒன்று அறிவை விட 1000 மடங்கு பெரியது. ஆமென். பிள்ளைகளுக்கு பெற்றோரிடத்தில் இருக்கிற அபிஷேகம் என்ன என்பதை உணர தெரியணும். அப்பதான் நீ பிள்ளை, அப்பதான் உன் வாழ்க்கையில முன்னேற்றம் வரும்.
எனக்கு அதை கேட்டவுடன் ஐ வாஸ் ஷாக்ட். ஐ ஸ்டார்டட் கிரைங். நான் அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டேன். நான் தலையில கை வச்சு சொன்னேன், லார்ட் ஐ ட்ரான்ஸ்ஃபர் மை அனாயிண்டிங் அப்பான் ஹர். என் அபிஷேகத்தை இவளுக்கு மேல நான் இப்ப கொடுக்குற ஆண்டவரே, நீங்க அந்த அனாயிண்டிங்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ண உடனே அவ எழும்பி கண்ணீரை தொடச்சிட்டு போயிட்டா. இன்னைக்கு அவ ஜப்பான்ல மிஷினரி. கடினமான ஒரு இடம், ஒரு கடினமான தேசம், தற்கொலைகள் மிகுந்த தேசம். எந்த தேசத்திலையும் தற்கொலை பண்றதுக்குன்னு ஒரு காடு ஒதுக்கி வைக்கல. ஆனா ஜப்பான்ல தற்கொலை காடுகள் அப்படின்னு சொல்லி சூசைட் ஃபாரஸ்ட்னு ஒரு பகுதியை ஒதுக்கி வச்சிருக்கான். யாரும் சூசைட் பண்ணுமா, நீ அங்க போய் பண்ணு. அல்லேலூயா, ஆமென். மன அழுத்தம் நிறைந்த ஒரு நாடு, டெக்னாலஜி தொழில்நுட்பம் வளர்ந்த நாடு தான். அவன் டெக்னாலஜி பக்கத்தில் யாரும் நிற்க முடியாது. ஜாப்பனீஸ் டெக்னாலஜி அவ்வளவு சிறப்பாக இருக்கும். ஆனால் ஒரு 14,60,000 பேர் மன அழுத்தத்துக்குள்ள வாலிப பிள்ளைகள் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 12-13 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் இன்னைக்கு அறைக்குள்ள பூட்டி கிடக்கிறார்கள், வேலை செய்ய முடியவில்லை. அந்த தேசத்தை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிற ஒரு ஆவி உங்களுக்கு எனக்கு எவ்வளவு விடுதலையை கற்றுக் கொடுத்திருக்கிறது. 7-8 வருஷமா ஜப்பான்ல இப்ப நாங்க மிஷனரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். பல லட்சம் ரூபாய்கள் செலவாகுது. இப்பதான் ஒரு சபையை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு ஒரு 30 பேர் இப்ப வர்றாங்க. ஆனா இந்த ஜனங்களுக்குள்ளே இன்னும் விடுதலை இல்லை. நம்ம கம்பீரிக்கிற மாதிரி கம்பீரம் இல்லை. சம்பளம் 3 லட்சம் 5 லட்சம் 8 லட்சம் என்ன வாங்குறாங்க. ஆனா என்ன இல்லை, கம்பீரம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, ஒண்ணுமே கிடையாது. அழுத்தம், மன அழுத்தம், டிப்ரெஷன், பிசாசுடைய அழுத்தம், பிசாசுடைய ஆளுகை. ஒருத்தர் முகத்துல கூட ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியாது. ஆமே. போன ஜூலைல போயிருந்தாங்க, 1 மாசம் அங்க இருந்தான். ஒரு முகத்திலேயாவது சந்தோஷம் இல்லை. அதுல இருந்து ஒரு 7-6 வருஷத்துக்கு முன்னாடி போனோம், 18ல. அதுக்கு பிறகு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் போனோம், போன வருஷம் போனோம். என்ன இல்லை, சந்தோஷம் இல்லை. ஏன்னா அந்த மன அழுத்தத்தின் ஆவி, அந்த சத்துருவின் ஆவி அங்கே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் பாடி துதிக்கும் போது அந்த அந்த ஈன வல்லமைகள் இந்த பிரதேசத்திலிருந்து அகன்று போகிறது. நீங்க இந்த சுத்தி இருந்து உங்க வீடுகளில் ஜெபிக்கிறீங்கல்ல, அதுல இந்த பகுதியில் இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் ஆவிகளையும் கர்த்தர் நீக்கி போடுகிறார். குடும்ப ஜபத்தின் மூலமாக, ஆராதனையின் மூலமாக, கன்வென்ஷன் மூலமாக, whatever it may be, the meetings being held in your churches in your area, the spirits are departing. அங்கிருந்து நீங்க அது என்ன கூட்டம் வச்சாலும் சரி, அந்த கூட்டங்களின் மூலமாக பாடி துதித்து ஆண்டவனை ஆராதித்து மைமைப்படுத்தி பிரசங்கிக்கும் போதே எது ஓடுது? பொல்லாத ஆவிகள் ஓடுகிறது. ஆமென், அல்லேலூயா. இப்ப இந்த கையை எப்ராஹிம் மாத்தி வைக்கிறான். அப்ப அவன் சொல்றான், அது எனக்கு தெரியும் என் மகனே, எனக்கு தெரியும். இவனும் ஒரு ஜனக்கூட்டம் ஆவான், இவனும் பெருகுவான். இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான். அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றான். இவ்விதமாக அவன் சொன்னான், பெரியவனோ என்ன செய்வான்? பெருகுவான். அவன் ஒரு ஜனக்கூட்டம் ஆவான். ஆனா இவனுடைய தம்பி யாரு? எப்ராஹிம். இவனிலும் அதிகமாய் பெருகுவான். அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள். அப்ப அந்த ஆசீர்வாதம் டபுள் மடங்கு யாருக்கு போகுது? எப்ராஹிமுக்கு போகுது. அல்லேலூயா. சோ யோசேப்பு இவருடைய பெயரின் அர்த்தத்தை தெரிந்து வைத்தானோ தெரிந்து வைக்கலையோ நமக்கு தெரியல. ஆனா அந்த பெயர்களை வைக்கும்படி தேவன் அவன் உள்ளத்திலே ஏவி இருந்ததினாலே அந்த பெயர்களை அவன் வைத்தான். இவன் பெயர் வைக்கிறதுக்கு கூட ஒரு ஆவியின் ஏவுதல் இருக்கணும்னு சொல்லி இதுல இருந்து தெரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. சும்மா ஸ்டைலுக்கு ஒரு பேரை வைக்காதீங்க.
அந்த பேர் வைக்கிறதுல என்ன இருக்கணும்? அர்த்தம், அது ஆவியானவர் ஏவி அந்த பெயரை நீங்க வைக்கணும். அங்கதான் இருக்குது. அல்லேலூயா. பல ஆண்டுகளுக்கு முன்பு யாக்கோபு அவர்களை ஆசீர்வதிக்கும் போது எப்ராயிமின் பெயர் அர்த்தத்திற்கு ஏற்றார் போல அவனை ஆசீர்வதித்தான். அவன் என்ன சொன்னான்? இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்று சொல்லி அப்பமே அவன் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டான். தேவ ஏவுதலின்படி அவன் பெயரை வச்சுட்டான். அந்த ஏவுதலினுடைய அர்த்தத்துக்கு தகுந்த மாதிரி யாக்கோபு அவனை ஆசீர்வதிச்சுட்டான். 2 மடங்கு பலனடித்தல் அல்லது அதிகமாக பலனடித்தல் அப்படின்னு ஒரு பெயரை வச்சுட்டான். அதையும் சொல்லி 20வது வசனத்துல இன்னொரு காரியத்தையும் சொன்னான். வாசிங்கம்மா. இவ்விதமாக அவன் அண்டை தினம் அவர்களை ஆசீர்வதித்து, தேவன் உன்னை எப்ராயிமை போலவும் மனாசே போலவும் ஆக்குவாராக என்று இஸ்ரவேலர் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள் என்று சொல்லி எப்ராயிமை மனாசேக்கு முன்னே வைத்தான். அதாவது மற்றவங்க இவங்க எப்படி ஆயிட்டாங்கன்னா வாழ்த்து மொழியாக வைக்கப்பட்டு விட்டார்கள். இவனை மாதிரி வாழ்ந்தா இவனை மாதிரி வாழணும். அல்லேலூயா. அந்த பேர் எடுக்கணுங்க நீங்களும் நானும். அல்லேலூயா. நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆவியில நம்மளை நடத்துறத பார்த்து நம்ம இருந்தா இந்த குடும்பத்தை மாதிரி இருக்கணும், இருந்தா இந்த 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 போதகரை போல இருக்கணும், இவங்க பிள்ளைகளை போல இருக்கணும்னு சொல்லி ஒரு வாழ்த்து மொழியாக நீங்கள் இன்றையிலிருந்து மாறுங்கள். நீங்க இருக்கிற அந்த ஏரியாவில் மற்றவங்கெல்லாம் சொல்லி அந்த அந்த கிரேசக்கா பிள்ளைகளை மாதிரி இருங்கப்பா, அந்த கிரேசக்காவும் அந்த ஜேம்ஸ் அண்ணனும் இருக்காங்களே அதை மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் உங்களை வாழ்த்து மொழியாக வைக்க வேண்டும் என்று விரும்புங்கள். உங்களை போன்று அநேகரை நீங்கள் உருவாக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அதாவது நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்தா ஒரு மாடலா, ஒரு மாதிரியாக, ஒரு வாழ்த்து மொழியாக வாழணும். இந்த குடும்பத்தை மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது, இவங்க பிள்ளைகளை மாதிரி இருக்கக்கூடாது, அந்த பெயர் நமக்கு வந்துடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. நம்ம வீட்டுக்குள்ள வாக்குவாதம், தர்க்கம், சண்டை எதுவுமே இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய வீட்டில் ஆவிக்குரிய ஜெபம் இருக்கணும், பாடல் இருக்கணும், துதி இருக்கணும், அதை குறித்ததான பேச்சு இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். நம்ம வீட்டுக்குள்ள அப்படி இருக்கணும்னா உங்க வீட்டுக்குள்ள ஆண்டவர் இருக்கணும், ஆவியானவர் இருக்கணும். உங்க பெட்ரூம்ல ஆவியானவர் இருக்கணும், உங்கள் லிவிங் ரூமில் ஆவியானவர் இருக்கணும், உங்கள் கிச்சனில் ஆவியானவர் இருக்கணும், நீ நடமாடுகிற உன் காம்பவுண்டுக்குள்ளே ஆவியானவர் இருக்கணும். நம்ம வீட்டை சுற்றிலும் யார் உலாவிக்கிட்டு இருக்கணும்? சொல்லுங்கங்க. ஆவியானவர் உலாவிக்கிட்டு இருக்கணும். இன்னைக்கு பெந்தகோசு குடும்பங்களில் குடும்ப ஜெபமெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. கும்பகோணத்தில் ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு குடும்பம், ஒரு நாள் புருஷனுக்கு மனைவிக்கும் வாக்குவாதம், தர்க்கம் வந்துட்டு கரெக்டாக 9 மணிக்கு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அன்றைக்கி ஜெபம் பண்ணலை. பக்கத்து வீட்டில் ஒரு பிராமின் இருக்கார். 9:10 வரைக்கும் பார்த்தார். 9:15 கதவை தட்டிட்டார். திறந்து பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரு. ஜெபம் பண்ணலையான்னு கேட்டார். இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. எல்லாம் இப்போ பண்ணிடுறோம். நமக்கு தான் மாய்மாலம் பண்ணி பழக்கம் தானே. பெந்தகோஸ்காரங்களை மாதிரி மாய்மாலம் பண்ணுறதுக்கு உலகத்தில் யாராலும் முடியாது. அல்லேலூயா. இந்த மாய்மாலமெல்லாம் வேண்டாம். அவங்க சொன்னாங்க, நாங்கள் இப்போ ஜெபம் பண்ண போகிறோம் அப்படின்னு உடனே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாங்க. அப்போ அவர் சொன்னார், தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க. நான் ஒரு நாள் தூக்கு போடுறதுக்கு கயிறை போட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் பாட்டு பாடி ஜெபம் பண்ணீங்க. அந்த ஜெபந்தான் என்னை காப்பாற்றினது. அந்த இயேசு தான் என்னை காப்பாற்றினார். இவங்களுக்கு அந்த சாட்சியை கேட்டோம்னா அழுது நொறுங்கிட்டாங்க. ஐயா, இப்போ நாங்கள் ஜெபம் பண்ணிடுறோம். அவர் போயிட்டார். இவங்க இங்கே முழங்கால் போடும்போது அவர் வீட்டில் முழங்கால் போட்டுப்பாராம். ஆமென். அந்த குடும்ப ஜெபத்துக்கு எவ்வளவு எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு
சே, நம்ம வீணா போய் இதை வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு நேரத்தை கடத்திட்டோமே, என்னை மன்னிச்சிருங்கன்னு மனைவி கேட்காம அவர் என்னையை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்க 2 பேரும் மன்னிப்பு கேட்டு சீர் பொருந்தி உடனே அவங்க பாட்டு பாடி ஜெபம் பண்ணி அந்த குடும்ப ஜெபத்தை பண்ணாங்களாம். நடந்த காரியங்க. ஒரு நாள் கூட எதை விட்டுறக்கூடாது, குடும்ப ஜெபத்தை விட்டுறக்கூடாது. யூதர்களில் ஆண்கள்னா குடும்ப ஜெபத்தை நடத்துவாங்க. இங்கே நம்ம ஆண்கள் என்ன செய்வாங்க, நீங்கள் எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணுங்க, இவர் பெரிய தோற மாதிரி வெளியே போயிடுவார். இன்னையிலேருந்து நான் சகோதரர்களுக்கு ரெக்வஸ்ட்டை கையெடுத்து கும்பிட சொல்கிறேன், நீங்கள் தான் அந்த குடும்ப ஜெபத்தை நடத்தணும். உங்கள் பிள்ளைகள்கிட்ட உட்கார்ந்து உங்கள் ஆதி அனுபவத்தை எப்படி நீங்கள் கர்த்தர் உங்களை ரட்சித்தார், எவ்வளவு சிறுமை வறுமையிலிருந்து. நான் காலையில் உங்களுக்கு சொன்ன பாருங்க, நான் பல நாடுகளுக்கு போனதெல்லாம் எனக்கு பெருமையே கிடையாது, அதை கூடலாம் இப்போ நான் நினைக்கவே மாட்டேன். ஆனால் இந்த வெங்காயம் தொட்டு கஞ்சி குடித்தேன் பாருங்க ஆரம்ப காலத்தில். 78 ஊழியத்தை ஆரம்பித்தேன். 75 to 78 பைபிள் காலேஜில் பெங்களூரில் படிச்சுட்டு வந்தேன். 78 வந்து ஊழியத்தை துவக்கின பொழுது ரொம்ப கஷ்டம். பழைய சோறும் எது வெங்காயமும். அதை இன்னும் நான் மறக்கலை, அதை மறக்க முடியாது. நம்முடைய ஆரம்ப நிலையை மறந்தன்னா நீ பின்மாறிட்டேன்னு அர்த்தம். அந்த ஆரம்ப நிலையை நினைச்சாதான் இப்ப ஜெபம் வரும். இப்ப அந்த சபைக்கு ஓடி வருவான். கட்டுக்குள்ள கடந்தோம், பேய்க்குள்ளையும் பிசாசுக்குள்ளையும் கட்டுக்குள்ளையும் கடந்த போதே ஊழியக்காரிகள் வந்து முழங்கால் போட்டு 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 ஜோமணி அந்த கட்டுகளை உடைத்தார்களே. அதுக்கு பிறகு நான் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தோம். இன்னைக்கு அது நமக்குள்ள இல்லாம ஆகா உள்ள வந்துருது. இந்த ஏழ்மை நிலை முதல் நிலையை பார், மறந்துடாத. அதை நினைத்து கொண்டே இருந்தார். இன்னைக்கு கர்த்தர் உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பார், உன்னை தூக்கிக்கிட்டே இருப்பாரு. அல்லேலூயா, ஆமென். ஆதி நிலையை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. ஆமென். அப்ப அவர்கள் ஒரு வாழ்த்து மொழியாக அவர்கள் மாற்றப்பட்டார்கள். அல்லேலூயா. மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக நம்ம எந்த ஸ்தானத்தில் வைக்கணும், முந்தி வைக்கணுமா பிந்தி வைக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானிக்கிறது யாரு? தேவன். உன்னை அழைத்த தேவன், உன்னை ரட்சித்த தேவன். உன் ஸ்தானம் எது என்று அவருக்கு தெரியும். அதில் வைப்பார். அடக்கமாய் இரு, ஏற்ற காலத்திலே உன்னை அவர் உயர்த்துவார். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லி துதிங்க, அது அப்படியே நடக்கும். ஆமென். ஏற்ற காலத்திலே அவர் உன்னை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தின் கீழ் அடங்கியிரு. ஆமென். அல்லேலூயா. அவருடைய சித்தத்தின் செய்கைக்கு நீ ஒப்புக்கொடு, கேள்வி கேட்காத. ஆமென். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணாரு, ஏன் இப்படி செஞ்சாரு, கேள்வி கேட்க நமக்கு உரிமை இல்லை. அப்படியே ஒப்பு கொடுத்து போயிட்டே இருந்தா ஏற்ற காலம் வரும் பொழுது நீ நினைக்கிறத விட 1000 மடங்கு கர்த்தர் உன்னை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். வேதாகமத்தில் எப்ராயிம் அப்படின்னு சொன்னா, இந்த எப்ராயிம்ங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட மனுஷனை அது குறிக்கவில்லை. அல்லேலூயா. அது ஒரு கோத்திரத்தையே குறிக்கிறது. எப்ராயிம் அந்த ஓசியாவில் அவர் சொல்றது முழுவதுமே அந்த கோத்திரம் முழுவதையுமே அவர் குறிக்கிறார். இன்னும் சொல்ல போனால் கோத்திரத்தையும் தாண்டி வடதேசத்தில் இருக்கிற இஸ்ரவேலர் அத்தனை பேரையும் சேர்த்து சொல்லுகிறாரு. அவர்கள் அத்தனை பேருக்கும் ஒட்டுமொத்தமான ஒரு பெயர், என்ன பேரு? எப்ராயிம். அதாவது தேவன் உயர்த்தின பின் தேவனை மறந்த ஒரு தலைமுறையினுடைய அடையாளம் தான் இந்த எப்ராயிம். ஆண்டவர் உயர்த்தினார். நீங்க ஓசியான தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் எப்படி எப்து தேசத்திலும் உன்னை நான் விடுவித்து நான் உன்னை கொண்டு வந்தேன்னு எல்லாத்தையும் சொல்லுவார். அடிக்கடி ஆண்டவர் சொல்லுவார். ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் நன்றி கெட்ட ஜனங்கள், கர்த்தரை மறந்த ஜனம், தேவனை விட்டு விட்டு பாங்காலுக்கு பின்னாலே போன ஜனம்.
ஆனாலும் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜனத்தை அவர் கைவிடலை. எகிப்துல அதாவது இஸ்ரேல் படி நடுவில் இருக்குன்னா இந்த பக்கம் சிரியா இருக்கு, அந்த பக்கம் எகிப்து இருக்கு. அல்லேலூயா. இந்த பக்கம் ஜோர்டான் இருக்கு. சுத்தி 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 இந்த முகமதிய நாடுகள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. எந்த நேரமும் அவர்களை பகைத்து கொண்டுதான் இருப்பார்கள். நான் இஸ்ரேலுக்கு போயிருக்கும் போது பைனாக்குலரை வச்சு நாங்கள் வந்து இஸ்ரேலினுடைய ஒரு எல்லையில், அதாவது இந்த பக்கம் சிரியா மலை, அந்த பக்கம் சிரியா, நான் தெரியாத தினமும் அந்த பைனாக்குலர் எடுத்து இப்படி பார்த்துட்டேன். எங்கள் மிஷினரி வந்து உடனே என்னைய தட்டி, கீப் இட் இன்சைட், டோன்ட் லுக், தே வில் ஷூட் யூ, ஷூட் பண்ணிடுவாங்க, உள்ளே போடுங்க, இந்த பக்கம் அங்கே யூ கம் அவுட், அந்த இடத்த விட்டு வெளியே வாங்கன்னு கூப்பிட்டாரு. ஏன்னா அந்த சிரியா எல்லையில் யார் இருக்கா? விரோதிகள். யோர்தான் எல்லையில் யார் இருக்கா? விரோதிகள். எகிப்தின் எல்லையில் யார் இருக்கா? விரோதிகள். ஸோ இவங்களை சுற்றில யார் இருக்கா? சொல்லுங்க, விரோதிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நடுவில், நெறிஞ்சு முள்ளுக்கு நடுவில் இருந்த மாதிரி இந்த இஸ்ரவேல் இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் அவன் மேலே கை வைக்க முடியல. ஏன் தெரியுமா? இத்தனைக்கும் மேசியாவை அதே அந்த எருசலேமில் கொலை பண்ண கொலைகாரர்கள் யாரு? யாருங்க? இஸ்ரவேலர்கள். ஆனால் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் இன்றைக்கும் அவர்கள் கைவிடப்படவில்லை. நம்முடைய தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவர் தெரியுமா? உன்னை அழைத்த தேவன் உன்னை அழைக்கும் போது, உன்னை ரட்சிக்கும் போது உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு. அந்த வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். உங்களை எல்லாம் அழைக்கும் போது ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுத்திருப்பாரு. அந்த வாக்குத்தத்தத்தில் இன்றைக்கும் அவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. நம்ம கூட மறந்துருப்போம், அவர் மறக்க மாட்டார். என்னை அந்த பேட்டையில் எனக்கு அந்த ஊழியத்தை கொடுக்கும்போது நான் அந்த ஊரை விரும்பலை. அது எனக்கு ஒரு சுடுகாடு மாதிரி இருந்துச்சு. நான் பெங்களூரில் இங்கிலீஷ் மீடியத்தில் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு ஜம்முன்னு வந்து இறங்கியிருக்கேன். எனக்கு ஊழியம் கொடுக்கப்பட்ட இடம் எது? ஒரு பட்டிக்காடு. அதாவது அது கிராமமும் இல்லை, சிட்டியும் இல்லை, ரெண்டும் கட்டான். எனக்கு அந்த ஊரில் போய் முதல் நாள் உப்பை பற்றி பிரசங்கம் பண்ண பாருங்க. அதை பிரசங்கம் பண்ணிவிட்டு ஓன்னு உட்காந்து அழுதுட்டேன். அழுதுட்டு அப்படி படுத்திருக்கேன் பாயில், கிழிஞ்ச பாய், ஃபேன் கிடையாது. மார்ச் மாதம் முதல் வாரம் அப்படி படுத்திருக்கும் போது ஒரு சத்தம் கேட்டது. உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று 1978 மார்ச்சில் அந்த சத்தம் என் காதில் கேட்டது. இப்போ வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு. இத்தனை வருடமாக அந்த சத்தத்தின்படி, அந்த வாக்கு தத்தத்தின்படி எத்தனையோ சிறுமைகள், உபத்திரவங்களுக்கு நடுவில் என் தேவனாகிய கர்த்தர் என்னை அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நீ மறந்துடாத. உனக்கு வாக்கு தத்தம் கொடுத்த கர்த்தர் உன்னை மறக்க மாட்டார். உன் வாக்கு தத்தத்தை மறக்க மாட்டார். நீ மறந்தாலும் நான் மறவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ உண்மையா இல்லாவிட்டாலும் நான் உனக்கு உண்மையா இருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தை இன்றைக்கு வரைக்கும் அவர் மறக்கவில்லை. ஆமென். இன்னைக்கு வரைக்கும் மறக்கல. இன்னைக்கு ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். இன்னைக்கு ஏன் அமெரிக்கா இந்த இஸ்ரேலுக்கு முண்டி அடிச்சு உதவி செய்யறாங்கன்னு தெரியுமா? அந்த ரகசியம், இஸ்ரவேலுக்கு அமெரிக்கா உதவி செய்யலை அப்படின்னா அங்கே உள்ள சீட்டு கிழிஞ்சிடும். அமெரிக்காவினுடைய ஆசீர்வாதம், பொருளாதாரம், உயர்வு எல்லாம் எதை வச்சிருக்கு? இந்த யூதர்களை வச்சு தான். அமெரிக்காவில் இருக்கிற யூதர்கள் கையில் தான் அங்கே இருக்கிற பொருளாதாரம் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, சயின்ஸ் இருக்குது, சயின்டிஸ்ட்டு எல்லாருமே அவங்க தான். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இங்கிருந்து கொண்டு எருசலேமில் சமாதானம் வரட்டும் ஆண்டவரே என்று நம்மளை ஜெபிக்க ஆண்டவர் ஏவி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி.
நான் நிறைய நாடுகளுக்கு போயிருக்கிறேன், அங்கே இருக்கிற கனிகள் எல்லாம் புசித்து இருக்கிறேன். ஆனால் இஸ்ரேலில் போய் நின்று அந்த திராட்சை பழத்தையும் அந்த டேட்ஸு ஆப்பிள் இதை சாப்பிட்டா அவ்வளவு மதுரமாக இருக்குங்க. அந்த தேசத்தில் விளைகிறதுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்குது, தனி ருசி இருக்குது. ஏன்னா அது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின தேசம். ஆமென், அல்லேலூயா. ஆகவே இந்த எப்ராம் என்று குறிப்பிடுவது அந்த இஸ்ரவேலர் வடதேசம் தென் தேசம் என்று ரெண்டாக பிரிந்ததல்லவா? அந்த ரெண்டாக பிரிக்கப்பட்ட அந்த தேசத்தில் இந்த வடதேசத்தினுடைய 10 கோத்திரத்தின் ஒட்டுமொத்த அடையாளம் தான் எப்ராயிம். ஆமே, நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்கள் சபைக்கே நீங்கள் ஒரு ஆள் தான் அடையாளம். ஆவிக்குரிய குடும்பம், ஒரு குடும்பம் ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த குடும்பம் தான் அந்த எல்லையில் இந்த சபைக்கு, இந்த திருச்சபைக்கு அல்லது நீங்கள் போகிற சபைக்கு அடையாளம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆமே, அல்லேலூயா. ஆகவே எல்லா கோத்திரத்திலையும் வலிமையான கோத்திரம் எது தெரியுமா? பலனுள்ள கோத்திரம் எது தெரியுமா? எப்ராயிம் கோத்திரம். இந்த வடதேசத்தினுடைய வட இஸ்ரவேலினுடைய அரசியலையும் ஆன்மீகத்தையும் தலைமையாக கொண்டது எது? இந்த எப்ராயிம். அல்லேலூயா. அது ஒரு சிம்பாலிக் மீனிங், ஒரு அர்த்தம். எப்ராயிம் இந்த ஓசியா 13ஆம் அதிகாரத்தினுடைய பின்னணியில் இந்த எப்ராயிமை குறித்து அவர் சொல்லும்போது அவர் ஒரு 3 விஷயத்தை சொல்றார். ஒன்று, அவர் என்ன சொல்றார் தெரியுமா? அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்திலிருந்து உன்னை நான் என்ன செய்தேன்? விடுவித்தேன் என்று சொல்லுகிறார். அப்படி அது எதை ஞாபகப்படுத்துகிறார்னா ரட்சிப்பை ஞாபகப்படுத்துகிறார். அல்லேலூயா. அந்த எகிப்து அப்படின்னாலே உலகம், பாவம். அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டது தான் எது? எகிப்திலிருந்து வெளியேறிய அனுபவம். அங்கே தான் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தத்தை அந்த நிலைக்கால்களிலே பூசின பொழுது அந்த சங்கார தூதன் அவர்கள் வீடுகளுக்கு என்ன செய்யலை? வரல. இன்னைக்கு உங்கள் மேலே, என் மேலே ஆண்டவருடைய ரத்தம் பூசப்பட்டு இருக்கு. அதனால தான் சாத்தானுக்கு நம்ம மேலே என்ன இல்லை? அதிகாரம் கிடையாது. யார் பாவத்தை அறிக்கையிட்டு ரட்சிக்கப்பட்டீங்களோ, சிலர் ரட்சிக்கப்படாமலே ஞானசானம் எடுத்திருப்பாங்க. சமீபத்தில் போன மாதத்தில் ஜப்பானில் ஒரு பிள்ளைக்கு 14 வருஷமாக பிசாசு பிடிச்சிருக்கு. அவள் போராடிக்கிட்டே இருக்கிறா. ஆனால் அவள் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே போய் ஒரு சபைக்கு போன உடனே அவங்க இவ ரட்சிக்கப்பட்டாளா, ரட்சிப்பை பற்றி சொன்னாங்களா? ஒன்றும் கிடையாது. டக்குன்னு ஞானசானம் கொடுத்துட்டாங்க. அது ஒரு பிலிப்பினோ சபை. அந்த சபையில் போன உடனே இவளுக்கு ஞானசானத்தை கொடுத்துட்டாங்க. இப்போ ஞானசானம் எடுத்த உடனே இவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காருன்னா, இப்போ நம்ம விசுவாசின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் என்ன செய்யப்படலை? ரட்சிக்கப்படலை. இவளுக்குள்ளே பேய் உள்ளே போயிட்டான். எப்போ இருக்கான்? 14 வருஷமாக அந்த பேய் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கு. எங்கே இருக்குது? கற்ப பைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கு. 1ஆம் தேதி அவள் டோக்கியோவுக்கு, கோபேங்கிற இடத்துலேருந்து டோக்கியோவுக்கு ஆராதனைக்கு வந்திருக்கும் போது என்னுடைய மருமக அவங்க பாஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க வீட்டில் வச்சு இவளுக்கு ஜெபிக்கும் போது அந்த பிசாசு வெளிப்பட்டுருச்சு. அது வரைக்கும் மறைமுகமாக இருந்த பிசாசு என்னஞ்சிட்டு வெளிப்பட்டு ஒரே அலறல் சத்தம். அவங்க அதை விரட்டி அவளை அனுப்பிட்டாங்க. ஆனாலும் விரட்டினவுன்னு போயிடுச்சு, திரும்ப வந்துட்டு. ஒரு நாள் கூப்பிட்டு, நம்ம இந்த மாதிரி ஜெபம் பண்ணணும், நீங்களும் இந்த ப்ரேயரில் ஜாயின் பண்ணிடுங்க ஈவினிங் அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் அங்கே அந்த பாஸ்டர்மா நாங்கள் 4-5 பேரும் அவளுக்காக டெய்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்போ ஒரு நாள் கடுமையான போராட்டம். நாங்கள் எங்கே இருக்கோம்? இங்கே இருக்கோம். அவங்க எங்கே இருக்காங்க? டோக்கியோவில். அவன் எங்கே இருக்கா? கோபையில். டோக்கியோவிலேருந்து 400 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம். நான் இந்தியாவில் இருக்கேன். அந்த பிசாசுங்க கொந்தளிக்குது. 14 வருஷம் இருக்கிறேன், என்னை நீ விரட்டிடுவியா? நான் போயிடுவேனா அப்படின்னு சேலஞ்சு பண்ணுது பிசாசே. கல்வாரியில் வடிந்த இயேசுவின் ரத்தத்தினால் உனக்கு கட்டளையிடல், கெட் அவுட் ஃப்ரம் ஹர். இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. அப்படி போன உடனே அது நான் போக மாட்டேன். நான் இவளை ஜப்பானில் தெருவாக பைத்தியம் பிடிச்சு அலைய வைப்பேன். பிசாசு சொல்கிறது, ஊழியத்தை கெடுப்பேன், நீ ஒன்றும் உண்டாக்க முடியாது. இயேசுவை நாமத்தில் உனக்கு கட்டளை இடுகிறேன் சொன்னேன். பிரியா, ஒரு டம்ளர் தண்ணி எடு. அவள் போய் தண்ணி எடுத்தான்.
இங்கேருந்து நான் ஜெபம், ஆண்டவரே இந்த தண்ணியை உடைய ரத்தமாக மாற்றுகிறேன். ஊழியக்காரனை சொல்லு, கர்த்தர் எவ்வளவு கனம் கொடுக்குறார் பாருங்க. ரத்தமாய் மாற்றுகிறேன் இயேசுவின் நாமத்தில்னு சொல்லி குடி அப்படின்னு. பாதி குடித்த உடனே தொண்டை எரியுது, வயிறு எரியுது, குடிக்க மாட்டேன் போராடுனா. குடி இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளை இடுகிறேன். கடகடன்னு குடிச்சிட்டான். குடிச்சு அதுக்கு பிறகு விரட்டின பிறகு அந்த பேய் போயிடுச்சு. நான் இவள்கிட்ட சொன்னேன், கல்வாரியில் சிந்தின இயேசுவின் ரத்தத்தினால் விடுதலை என்று சொல்லுமா அப்படின்னு. அவள் அதை சொல்லிட்டு அங்கே என்கிட்ட சொன்னால், எனக்கு நீங்கள் இந்த ரத்தங்கிறீங்க, எனக்கு அதில் ஒரு அர்த்தமும் இல்லை, அது எனக்கு ஒரு உணர்வையே தரலையே அப்படின்னா. எனக்கு அப்போ தான் புரிஞ்சது, இவ என்ன செய்யலை, ரட்சிக்கப்படலை. ஏன்னா ரட்சிப்புக்கு பிரதானம் எது? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு. எந்த மார்க்கமா இருந்தாலும், எந்த மதமா இருந்தாலும், எவரா இருந்தாலும், உலகம் முழுவதுக்குமே ரட்சிப்புங்கிறதுக்கு என்ன சிந்தப்படணும்? பரிசுத்தமான ஒருவருடைய ரத்தம் சிந்தப்படணும். அந்த பரிசுத்தமானவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து. அவருடைய ரத்தம் இல்லாமல் நமக்கு பாவ மன்னிப்பு இல்லை, சாபத்திலிருந்து விடுதலை இல்லை, நோயிலிருந்து விடுதலை இல்லை. எனக்கு புரிஞ்சு போச்சு, இவ பாவத்தை அறிக்கையிடவும் இல்லை, ரட்சிக்கப்படவும் இல்லை, ஞானதானத்தை எப்படியோ கொடுத்துட்டாங்க. நான் உடனே பாசமாட்ட கமலங்கவா இவ்வளோ முதல்ல ரட்சிப்புகளை நடத்து ஃபோனை கையில் கொடுத்துட்டேன். பாசமா சுவிசேஷம்னா என்ன, ரட்சிப்புனா என்ன, இயேசுவின் ரத்தம்னா என்ன, பாவ மன்னிப்புனா என்ன, அறிக்கை செய்தல்னா என்ன, வெட்டு விடுதல் என்ன, எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிக் கொடுத்து அவர் தன் பாவத்தெல்லாம் அறிக்கை செய்து விடுவிக்கப்பட்ட பிறகு அவர்களுக்குள்ளே ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொன்னா, நீங்க விரட்டி இருந்தீங்க இந்த பிசாசை, அது என் தலைமாட்டில் வந்து உட்காந்துட்டு எனக்கு வலிச்சம் காட்டிக்கிட்டு இருக்கு, என்ன கேலி பண்ணிக்கிட்டு இருக்குன்னா சொன்னேன். இனி இப்போ ரட்சிக்கப்பட்டுட்ட, இனி அந்த பிசாசு கிட்ட வராது. ஏன்னா ரத்தத்தினால நாம் கழுவப்பட்டவர்கள், இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். அதே மாதிரி இப்போ 1 மாதம் ஆச்சுங்க, அவள் ஒரு வயிற்று வலி, பயங்கரமான வயிற்று வலி. அந்த வயிற்று வலிக்கு அவள் சாப்பிட்ற மாத்திரையினால எலும்புகள் எல்லாம் பலம் இழந்துருமா டாக்டர் சொல்லி. அவள் பிஎஸ்சி நர்சிங், ஒரு நர்ஸ் அங்கே. இப்போ 1 மாதம் ஆச்சு, ஆண்டவருடைய கிருபையினால் மாத்திரையே தொடலை, வலி நின்று போச்சு. சரி, நீ ஒரு மாதம் கழித்து நீ போய் டெஸ்ட் பண்ணிப்பார், யூட்ரஸில் அந்த சாக்லேட் சிஸ்ட் இருக்காது, நல்ல பரிபூர்ண விடுதலையை கர்த்தர் கொடுத்துருப்பார். ஆமே. அப்போ தான் அவன் முந்தா நாள் தான் என்கிட்ட ஒரு 3/4 மணி நேரம் பேசினான். புதன்கிழமை இல்லை, செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 3/4 மணி நேரம் பேசி அவள் சாட்சியம் முழுந்து சொன்னான். ஒரு நாள் நான் வந்து சொப்பனத்தில் ஒரு பெரிய சர்ப்பத்தை கண்டேன், அந்த சர்ப்பம் என்னோடு பேசினது, அன்றிலிருந்து எனக்கு இந்த போராட்டம் என்று சொன்னாள். அல்லேலூயா. இத்தனை வருட போராட்டத்துக்கு பின்பு அந்த மகளை கர்த்தர் விடுவித்து இருக்கிறார். இதுதாங்க சுவிசேஷம், இதுதான் இயேசு கிறிஸ்து, இதுதான் சிலுவையின் ரத்தம். ஆமென். இப்போ நேற்றுக்கு ஜெபம் பண்ணல, கன்வென்ஷனால முந்தா நாள் ஜெபம் பண்ணும்போது சொன்னால், அப்பா இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், இப்போ நான் நல்லா இருக்கிறேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டுட்ட நீ, அதாவது பாவத்தை அறிக்கை செஞ்சு ரட்சிக்கப்படாமல் என்ன எடுக்கக்கூடாது, ஞானசானம் எடுக்கக்கூடாது. இன்றைக்கு பெந்தகோஸ்ல இருக்கிற நாம் நம்ம பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ளே நடத்தாமல் பாஸ்கிட்ட வந்து என் பிள்ளைக்கு ஞானசானம் கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு பிள்ளைகள் பிறந்து வளர்ந்துருக்கோம், இல்லைன்னா அது பிறந்து ஒரு 5 வயசு நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போம், நம்ம கூட சர்ச்சுக்கு வராங்க போகிறாங்க எல்லாம் செஞ்ச உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு நினைக்கிறோம். இல்லை, உங்கள் பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி பாவ அறிக்கை பண்ண வச்சு ரத்தத்தினால கழுவுன பிறகு தான் என்ன கொடுக்கணும் சொல்லுங்கள். பாஸ்டர்ஸுக்கு நான் சொல்கிறேன், பெற்றோர்கள் கம்பல் பண்ணுறதுனால என்ன கொடுக்காதீங்க, ஞானசானம் கொடுக்காதீங்க. இன்றைக்கி பெந்தகோஸ் வலுவிழந்து போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பெற்றோர்கள் நம்மளை நிர்பந்திக்கிறதுனால என்ன சொல்லன்னு தெரியாமல் ஞானசானத்தை கொடுத்துறோம், ஆனால் அவங்க ரட்சிக்கப்படலை. அல்லேலூயா. ஏன்னா மற்ற சபையில் வாரம் ஞானசானம், மாதம் ஞானம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ரட்சிக்கப்பட்ட ஞானசானம் இல்லைன்னா நீ ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் ஞானசானம் கிடையாது.
ஏன்னா நம்ம சபையில கூட்டம் சேர்க்கிறது நம்ம பீத்தலுக்காக பெருமைக்காக அல்ல. நாட் டு பி ப்ரௌட் ஆன் திஸ் எர்த் that we are gathering a great gathering. ஒரு பெரிய கூட்டத்தை இந்த உலகத்துல எல்லாரும் நம்மளை பீத்த அந்த சபையில பெரிய கூட்டம் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லதுக்காக அல்ல. இந்த கூட்டம் பரலோகம் போக வேண்டும் என்று ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அந்த கூட்டத்தை நம்ம இங்க வந்து வசதியா வாழ வைக்கல, பணக்காரனை உருவாக்க பெந்தகோஸ்து சபை இல்ல, பரிசுத்தவான்களை உருவாக்கத்தான் கர்த்தர் பெந்தகோஸ்து சபையை கர்த்தர் வச்சிருக்காரு. இங்கே நீ வந்தால் உன்னை பரிசுத்தவாட்டியாக பரிசுத்தவானாக கர்த்தர் மாற்றுவார். நீ அதைத்தான் போக்கஸ் பண்ணணும். ஆதி காலத்தில் இருந்தவர்கள் எல்லாம் அதைத்தான் போக்கஸ் பண்ணினார்கள். அல்லேலூயா. 55 வருஷத்துக்கு முன்னால நான் ரட்சிக்கப்பட்ட காலத்துல அந்த பரிசுத்தத்தையும் நித்தியத்தையும் தான் போக்கஸ் பண்ணி எங்களுக்கு பிரசங்கம் பண்ணப்பட்டது. நீ சபைக்கு வந்தா உலகத்துல உனக்கு விடுதலை கிடைச்சிரும், மாப்பிள்ளை கிடைச்சிரும், பொண்ணு கிடைச்சிரும், வீடு கட்டிடலாம், 7 கார் வாங்கிடலாம், இதெல்லாம் நத்திங், இதெல்லாம் நம்மளை விட்டு போயிடும். ஆனா ரட்சிப்பு போகாது, அது நித்தியத்துல கொண்டு போய் சேர்க்கும். அதுதான் நமக்கு தேவை. சபைக்குள்ள வந்து பிரசங்கங்களை கேட்டு ஒரு நாள் அதில் தேஞ்சு பாலிஷ் ஆக்கப்பட்டு நித்தியத்துக்கு போய் சேரணுங்க. அதுக்கு தான் நோக்கம். இந்த கன்வென்ஷனுடைய நோக்கம் தான். உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன குறைகள், உன்னை அறியாமல் ஒட்டி கொண்டு இருக்கிற குறை, நீ உன்னை அறியாமலே வாக்குவாதம், தர்க்கம், சண்டை, கணவனோட, மனைவியோட, பிள்ளைகளோட, பக்கத்து வீட்டோட இருக்கிறதெல்லாம் நீ விட்டாத்தான் உனக்கு மீட்பு. அல்லேலூயா. அவங்க சண்டை போடலாம், நம்ம போட முடியாது. அவங்க வாக்குவாதம் பண்ணலாம், தர்க்கம் பண்ணலாம், நம்ம பண்ண முடியாது. அல்லேலூயா. அதை நாம் விட்டு விட வேண்டும். அப்பந்தான் நமக்கு விடுதலை. அல்லேலூயா. நேற்றுக்கு ஒரு டாக்டர் என்னை பார்க்க வந்தாங்க. கல்யாணம் முடிச்ச நாள்லேருந்து கணவன் மனைவி பேச மாட்டாங்களா. அவங்க ரொம்ப வேதனைப்பட்டாங்க. நான் எடுத்த உடனே எனக்கு முன்னாலே பாசமாக பேசிட்டாங்க. அது பிறகு தான் என்கிட்ட வந்தாங்க. அவங்க சொன்னதும் நான் சொன்னதும் ஒரே பாயிண்ட்டை சொன்னேன். ப்ளீஸ் ஃபர்கிவ் யுவர் ஹஸ்பண்ட். உங்கள் கணவனை நீங்கள் மனதார மன்னிச்சிருங்க, உங்களுக்கு விடுதலை கிடைச்சிரும். ஆமே. இன்னைக்கு யாராவது மற்றவங்கள மன்னிக்க முடியாமல் இருந்தீங்கன்னா, நீ மன்னிக்கிற வரைக்கும் உனக்கு விடுதலை கிடைக்காது. வியாதியிலேருந்து கிடைக்காது, சாபத்திலேருந்து கிடைக்காது, நோயிலிருந்து கிடைக்காது. மன்னிப்பு கேட்க மாட்டோம், நம்மளை தாழ்த்த மாட்டோம். ஆண்டவரே என்னை குணமாக்கணும், அழகாக வர்ணனையாக அந்த ஆண்டவருக்கு வர்ணனையான ஜெபமெல்லாம் தேவையில்லை. நீ தாழ்த்தி அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன்னு அடுத்த இன்சிடெண்ட் உனக்கு சுகத்தை கத்த தருவார். சென்னையில் ஒரு மாமியாரும் மருமகளும் கல்யாணம் முடித்த நாள்லேருந்து அந்த கணவனை தான் அம்மா பக்கத்தில் சேர விடலை. பிள்ளைகள் 2 பிள்ளைகள் ஆயிடுச்சு. இந்த கணவனை தன் கைக்குள்ளே வச்சு மாமியார்கிட்ட பேச விடுறதில்ல, போக விடுறதில்ல, மாமியாருங்க வர விடுறதில்ல. அப்படி இருந்தா திடீர்னு அவளுக்கு ஒரு வியாதி வந்துருச்சு. அது என்னன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை யூரின் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எங்கெல்லாமோ டாக்டர்கிட்ட போய் பார்த்தாங்க, சுகமாகலை. எல்லா மருத்துவத்தையும் பார்த்துட்டு கடைசியில் ஏஞ்சலிக்கான ஒரு சிஸ்டர் கேத்தலிக்லேருந்து ரட்சிக்கப்பட்டு சென்னையில் இருக்காங்க. அவங்க ஒரு கூட்டம் நடத்துவாங்க, இதை மாதிரி ஒரு ஹீலிங் மீட்டிங். அந்த கூட்டத்துக்கு 2 நாள் வந்து அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு செஷனில் அந்த அம்மா சொன்னாங்க, நீ யாரை மன்னிக்கலையோ அந்த அவங்கள அதாவது யார்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டு சீர் பொருந்தலையோ அவங்ககிட்ட நீ மன்னிப்பு கேட்காத வரைக்கும் உனக்கு சுகம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் இவளுக்கு குத்துது. ஐயோ, நம்ம மாமியார்கிட்ட இவ்வளோ நானும் போராடிக்கிட்டு இருக்கமே, அதனால தான் இப்படி நமக்கு இருக்குதோ அப்படின்னு. ஆண்டவரே, நான் எங்கள் மாமியார்கிட்ட நான் அந்த செஷன் முடிஞ்சு போன உடனே ஃபோனில் கேட்டுட்டு நேராக போய் காலில் விழுந்துருவேன். எனக்கு எப்படியாவது இந்த போக்கிலிருந்து என்னை விடுவீங்கன்னு சொல்லி அழுது அவள் ஜெபம் பண்ணான். இந்த செஷன் முடிஞ்சது. வெளியே போனால் ஃபோன் எடுத்தா அத்தனை முதல்ல கூப்பிடுதான். இது வரைக்கும் நீ செத்தேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவா இப்போ தான் என்ன சொல்லுதா, தேங்க சொல்லுமா, என்னை மன்னிச்சிருங்க. எடுத்த உடனே என்ன கேட்கா, மன்னிப்பு கேட்க. மன்னிச்சிட்டாம்மா, நான் நேராக வரேன், இப்போ மீட்டிங் நேரம் ஆகிட்டுன்னு வந்துட்டா. இவன் மனசில் ஒப்பு கொடுத்த பாருங்க கத்தர்கிட்ட. அந்த நிமிஷத்துலேருந்து அது வரைக்கும் யூரினே வரல. இவன் அப்படி பார்க்குறான், எனக்கு இது வரைக்கும் யூரினே வரலையே. வர்றதினே சாபம் போயிடுச்சு, வியாதி போயிட்டு.
உடனே புருஷன்கிட்ட சொன்னால் மத்தியானம் லஞ்ச் டைமில் நான் இப்படி உங்கள் அம்மாட்ட போய் கேட்டேங்க, எனக்கு இப்போ நல்ல விடுதலை ஆயிடுச்சு, நான் இப்போ ரொம்ப நேரம் ஆயிட்டு, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. வீட்டுக்கு போன உடனே சட்டி புட்டி கட்டிக்கிட்டு நேராக மாமியார் வீட்டுக்கு போய் காலில் விழுந்துட்டா. ஏன்னா இப்போ மாமியாரை பகைச்சா திரும்ப அந்த நோய் வந்துடும். இது சாபத்தின் நோய். அல்லேலூயா. மன்னிப்பு கேட்டால் அடுத்த நிமிஷத்தில் இன்ஸ்டன்ட் ஹீலிங், சர்வாங்க விடுதலை. இன்னைக்கு பெந்தகோஸ்ல ஒருத்தர் தாழ்த்துறதுக்கு நமக்கு அவ்வளவு மடியா இருக்கு. ஆமே, தாழ்த்துறது கிடையாது, தாழ்மையா இருக்கிறதில்ல, மன்னிப்பு கேட்கறதில்ல, சீர் பொருந்துறதில்ல, ஒன்றும் கிடையாது. வெள்ளையும் ஜொல்லையுமா வந்துடுவோம். வெளியில வெளிப்பரிசுத்தம். ஆண்டவருக்கு வெளிப்பரிசுத்தத்தை விட அவர் உள்ளான பரிசுத்தத்தை விரும்புகிறவர். நான் போட்டிருக்கிற இந்த வெள்ளை துணியை விட என் உள்ளம் வெண்மையா இருக்கா, அதைத்தான் கர்த்தர் பார்க்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க உள்ளத்தை சீர்தூக்கி பாருங்க. ஆமென், அல்லேலூயா. இந்த எப்ராயிம் தலைமுறைகளிலே பாவம் தொடர்ந்து கொண்டே வந்தது. அவர்கள் பாகாலை சேவித்தார்கள், தேவனை சேவிக்கவில்லை. மறைமுகமாக கூட. நான் ஜப்பானுக்கு போன வருஷம் போயிருக்கும்போது ஒரு வீட்டில், அவங்க பெந்தகோஸ் விசுவாசி தான், சாப்பிட்டுட்டு மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டுட்டு இப்படி உட்காந்துருக்கோம் சோபாவில். எதிர ஒரு பெரிய டிவி, இந்த செவர்லேருந்து அந்த செவர் வரைக்கும். நான் இந்தியாவில் அவ்வளோ பெரிய டிவி பார்க்கல, அவ்வளோ பெரிய டிவி. அதுக்கு மேலே ஒரு ஷெல்ஃப், அதில் ஒரு 3 பொம்மை. நான் அந்த பொம்மையை இப்படி பார்த்த உடனே அந்த பொம்மையிலேருந்து இப்படி ஒரு ஆவி இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கதை பார்த்தேன். பாஸ்டர் என் பக்கத்தில் இருக்காங்க, அவங்களும் கவனிச்சிருக்காங்க. அதிலிருந்து ஒரு ஆவி கிரியை செய்கிறத அவங்க பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ நான் நினச்சேன், இந்த வீட்டில் வந்து நமக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க, இதை சொல்லாமல் போகக்கூடாது, நம்மளை பகைச்சாலும் பரவாயில்ல. நான் சொன்னேன், வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டேன். ஜஸ்ட் இட் இஸ் அ டால். இது என்னன்னு கேட்டேன். அது ஒரு பொம்மை. நோ, இட் இஸ் நாட் அ டால். அப்போ அந்த சகோதரி சொன்னாங்க, we bought 2 from Bengal and 1 from Indonesia. 1 இந்தோனேஷியாவிலேருந்து கொண்டு வந்தோம், 2 நம்ம இந்தியாவுக்கு போயிருக்கும்போது பெங்காலிருந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா. நீங்கள் எங்கேருந்து கொண்டு வந்தீங்களோ இது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது, இதில் ஒரு ஆவி நடமாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. எது நடமாடுது? இப்போ எல்லாருக்கும் பிரமிப்பு என்ன தெரியுமா? பொம்மையில் ஆவி இருக்குமான்னு நினைக்கிறீங்க, அப்படி தானே? பொம்மையில் அவங்களும் அதைத்தான் சொன்னாங்க. நான் சொன்னேன், அதுக்குள்ள அதில் ஒரு ஆவி நடமாடிக்கிட்டு இருக்கு. அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு, ஏமா ஐயா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு. இல்லை, அது வெறும் பொம்மைன்னாங்க. சரி, நான் இவங்க இதுக்கு மேலே ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, சொல்லியாச்சு. இனி எடுத்து தூர போடுறது யாருடைய வேலை? உங்களுடைய வேலை. சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டோம். அவர் நேராக எங்கள் கூட வந்தார். பெட்ரோல் பங்கில் வந்து ஃபுல்லாக வண்டி நிறைய பெட்ரோலை போட்டு என் கையில் 1 லட்சம் எண்ணு காணிக்கும் கொடுத்து நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அனுப்பிட்டா நாங்கள் வந்துட்டோம். எங்களை அனுப்பிட்டு ஒரு வீட்டுக்கு போன உடனே எத்தனையோ பேர் நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்ருக்காங்க. ஒரு ஆள் கூட இதை பற்றி நம்மளை சொல்லலை. இந்தியாவிலிருந்து மிஷினரியாக வந்து இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க, ஏதோ இதில் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த சகோதரி டக்குன்னு ஒரு ஸ்டூலை போட்டு அதை எடுத்து, இது எதுக்கு வம்பு, கொண்டு தூர போடுதுன்னு எடுத்து கொண்டு போய் அங்கே டஸ்ட்பினில் கொண்டு போய் போட்டுட்டு வந்து உட்காந்துட்டாங்க. சோபாவில் உட்காரவும் செல் அடிச்சிருக்கு. 6 மாதம் இன்டர்வியூ அட்டன் பண்ணி கிடைக்காத வேலை இவங்க போட்டுட்டு வந்த அடுத்த நிமிஷம் செல்லுக்கு வருது, யூ ஹேவ் பீன் செலக்டட் அண்ட் அப்பாயிண்டட் இன் அவர் கம்பெனின்னு. எங்கள் கம்பெனியில் உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறோம், செலக்ட் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சுன்னு ஆர்டர் வந்துட்டு. அடுத்த நிமிஷம் அதை எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு என் மகள்கிட்ட அனுப்பி, ஐயா வந்து ஜோமனி சொன்னாங்க, அந்த பொம்மையை தூக்கி தூர போட்டாங்க, அப்போ இந்த ஆவி தான் எங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தடுத்துக்கிட்டே இருந்திருக்குன்னு சொல்லி உடனே அவங்க எனக்கு அந்த மெசேஜ் எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணாங்க. ஆமே, நம்ம அறியாத ஒன்று நம்ம வீட்டில் இருந்து நம்முடைய முன்னேற்றத்தை தடுத்து கொண்டு இருக்கும். அல்லேலூயா. அதை அடையாளம் காட்டுறதுக்கு தான் உங்கள் வீட்டுக்கு ஊழியக்காரங்க விசிட்டிங் வரணும்.
அந்த காலத்துலலாம் அடிக்கடி பாஸ்டர்ஸ் வந்து வீட்டுக்கு விசிட்டிங் வரணும். ஆனால் இப்போ என்ன இல்லை, பாஸ்டரே வீட்டுக்கு வரக்கூடாது. உங்கள் வீடுகளுக்கெல்லாம் பாஸ்டர் விசிட்டிங் வந்து எவ்வளோ காலம் ஆச்சு? கூப்பிட்டுருக்கீங்களா? ஆமென். போதகர்கள் வந்து உங்கள் வீட்டில் கால் மிதிச்சாத்தாங்க அங்கே இருக்கிற வேண்டாத ஆவிகளை அடையாளப்படுத்த முடியும், அதை விரட்ட முடியும். அதை செபிக்கும் போது அந்த ஆவி உன்னை விட்டு வெளியே போகும். உன் வாழ்க்கையை, உன் பிள்ளைகள் வாழ்க்கையில முன்னேற்றத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிற, தரித்திரத்தை கொடுத்து கொண்டிருக்கிற, உன் ஊற்று அடைபட்டு கிடக்கிற எல்லாத்தையும் நீக்க கர்த்தர் ஊழியக்கார கால் மிதிக்கப்படுவார். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எப்பிராயீமில் தலைமுறையாக அந்த பாவம் தொடர்ந்து கொண்டு வருகிறது. ஏன்? அவர்கள் பாகாலை சேவித்தார்கள். அல்லேலூயா. தேவனை அவர்கள் சேவிக்கவில்லை. அவருடைய முற்பிதாக்கள் செய்த அதே பாவத்தை எப்பிராயீமும் செய்தான். அதைத்தான் ஓசியாவிலே அவர் சுட்டி காண்பிக்கிறார். அல்லேலூயா. பிள்ளைகளை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கல்லூரிக்கு போய்விட்டு வருகிற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், கல்லூரியில் படிக்கிறவங்க, ஸ்கூலில் படிக்கிறவங்களாம் கையை வைத்துங்க பாப்பா, நல்ல தலைக்கு மேலே கை வைத்து. நீ ஸ்கூலுக்கு போ, கைகள் கொடுங்க. ஸ்கூலுக்கு போ, கல்லூரிக்கு போ, எங்கே வேணாலும் போ. ஆனால் நீ யாரோட பழகி கொண்டிருக்கிறாய் என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தவறான பிள்ளைகளோடு பழகி அவர்களுக்குள்ள இருக்கிற ஆவி உனக்குள் வர இடம் கொடுக்காத. எப்பவும் பைபிளும் கையுமா ஜெபமுமா இரு, அப்பதான் நீ காப்பாற்றப்படுவாய். ஆமென். காலையில் நீ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன அவசரமாக இருந்தாலும் 2 வசனத்தை வாசித்து உன் தாயோ தகப்பனோ செபிக்காம நீ வீட்டை விட்டு போகாத. அல்லேலூயா. ஆமென். ஸோ கர்த்தருக்கு முன்பாகவும் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாகவும் நாம் செய்கிற செயலும் வாழ்கிற அந்த வாழ்க்கையும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கொஞ்சம் குறைங்க, ரொம்ப கவனமா இருக்கணும். பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு மாதிரி. சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். நம்ம வாழ்கிற விதம், நீங்க வாழ்கிற விதத்தை வச்சுதான் உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணுமா சபிக்கப்படணுமாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. புருஷனும் மனைவி எப்போ பார்த்தாலும் காலையில் எந்திரிச்சதுலேருந்து சாயங்காலம் வரைக்கும் குடும்பம், ஆவிக்குரிய குடும்பம், ஆனால் ஒரே சண்டை, வாக்குவாதம், தர்க்கம். ஆண்களுக்கும் சொல்கிறேன், பெண்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் தர்க்கம் பண்ணிக்கிட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தால் உங்கள் சந்ததியை இழந்துருவீங்க. பி கேர்ஃபுல். கவனமாக இருங்க. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு முன்னால் வாக்குவாதம் பண்ணாதீங்க, சண்டை போடாதீங்க, தர்க்கம் பண்ணாதீங்க, விட்டு கொடுத்து போங்க. கணவன் மனைவிக்கு விட்டு கொடுங்க, மனைவி கணவனுக்கு விட்டு கொடுங்க, விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதே இல்லை. 2 கையை ஊத்தி ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. உன் கணவன் ஒருவேளை உனக்கு நிறைய உன்னை இன்சல்ட் பண்ணி பேசியிருக்கலாம், உன்னை வருத்தப்படுத்தி இருக்கலாம், உன்னை கோபப்படுத்தி இருக்கலாம். அதை மன்னிக்கிறதுக்கு உனக்கு முடியலைன்னா உனக்கு ஆசீர்வாதம் இருக்காது. அதுபோல் மனைவியினுடைய வார்த்தைகள், செயல்கள் புருஷன்மார்களை ஒருவேளை கோபப்படுத்தி இருக்கலாம். நீங்கள் மன்னிக்காம நீ அன்னைக்கு அப்படி பேசின, இன்னைக்கு எப்படி பேசினன்னு சொல்லி 5 வருஷத்துக்கு முன்னால் உன்னை சண்டை இன்னும் மனசில் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை இழந்துருவீங்க. ஆமென். இன்றைக்கு இந்த ஜபத்திலேயே என்ன இருந்தாலும் என் மனைவியை மனப்பூர்வம் மன்னிக்கிறேன், என் கணவனை நான் மன்னிக்கிறேன், பிள்ளைகளை மன்னிக்கிறேன், என் பெற்றோரை மன்னிக்கிறேன். ஒருவருக்கொருவர் மன்னித்து சீர் பொருந்துங்க. இந்த தலைமுறைகளை எப்பிராயீமுக்குள் தொடர்ந்த பாவம் உங்க தலைமுறைகளை தொடரக்கூடாது. கைதட்டி எல்லாம் ஆர்ப்பரிங்க. அல்லேலூயா. ஆமென். நம்மளோட அந்த சாபம் நிக்கட்டும். அது எங்க தொடரக்கூடாது சொல்லுங்க? தலைமுறைக்கு பாஸ் பண்ணிடாதீங்க. அல்லேலூயா. ஏனென்றால் நம் வாழ்கிற விதத்தில் தான் நம்முடைய தலைமுறைகள் வாழப் போகிறார்கள் அல்லது வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். நம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டால் ஒழிய அதிலிருந்து அவர்கள் விடுதலை அடைய முடியாது. அதனால தான் நம்முடைய கடமை கண்ணீர் விட்டு அழுது நம்ம பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிக்கணும்னு அவங்கள ரட்சிப்புக்குள்ள நடத்திடணும். ஆமென்.
நம்முடைய பிள்ளைகளை ரட்சிப்புக்குள் நடத்தி அதன் பின்பு அவர்கள் ஞானசானம் பெற்று அபிஷேகம் பெற்று சபையில் அங்கமாக வேண்டும். அதுதான் நம்முடைய ப்ரையாரிட்டியா இருக்கணும். பெரிய படிப்பு படிக்கணும், பெரிய வேலைக்கு போன, இன்னைக்கு படிக்க வச்சாச்சு, வேலைக்கு போயாச்சு, 80,000 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. தாய் தகப்பனை மதிக்கிறது இல்லை, பாஸ்டரை மதிக்கிறதே கிடையாது, ஆண்டவரை நினைக்கிறதே கிடையாது. கொஞ்ச நாளையில வேலை திடீர்னு போய் இன்னைக்கு முக்காடு போட்டுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. இந்த நிலைமை தான் இன்றைக்கு அமெரிக்க தேசத்திலும் மற்றுமுள்ள வெளிநாடுகளிலும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இங்கு இந்தியாவிலும் அதுதான் இப்பொழுது எட்டி பார்த்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், உன் தாய் தகப்பனையும் உன் ஆவிக்குரிய தாய் தகப்பனை நீ மதிக்கல அப்படின்னா உன்னை கர்த்தர் மதிக்க மாட்டாரு. அல்லேலூயா. நான் 45 வருஷம் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு தாய்க்கு நான் அடங்கி இருந்து அவர்களை கனம் பண்ணி மதித்து அவர்கள் மறித்து அடக்கம் பண்ணுகிற வரைக்கும் அவங்க கூடவே இருந்திருக்கேன். அதனாலதான் இன்னைக்கு இந்த 73 வயசுல ஒரு 50 வயசு 45 வயசு வாலிபனை போல கர்த்தர் என்னை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். என் மேல அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உன் மேல அந்த அபிஷேகம் இறங்கணுமா, நீ அதை செய். அல்லேலூயா. இன்றைக்கு நாம அந்த மாடர்ன் எப்ராயிமா மாறிக்கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பாருங்க. நமது சபைக்குள் நம்முடைய தலைமுறைகளை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆராதனை நடக்கும் பொழுது செல்ல எடுத்துக்கொண்டு போய் உங்க பிள்ளைகள் எங்கேயோ உட்கார்ந்து எதையோ பார்த்து கொண்டிருக்கிறார்களா? தேவன் அவர்களை சபைக்குள்ளே தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த எப்ராயிம் பேசின பொழுது என்ன வந்தது? நடுக்கம் உண்டாயிற்று. ஏன்னா அன்னைக்கு ஆண்டவர் எப்ராயிமோட இருந்தாரு. அவன் பேசினா நடுக்கம் வந்தது. ஆவிக்குரிய செல்வாக்கும் அதிகாரமும் அன்றைக்கு அவனுக்குள் இருந்தது. இன்றைக்கு அது இல்லை. அல்லேலூயா. ஆமென். வாயை திறந்தாலே என்ன வரணும்? 1971 நான் ரட்சிக்கப்படும் போது ஊழியக்காரர்கள் வீடுகளுக்குள்ள விசிட்டிங்க்கு போனா ஒரு அதிர்வை உண்டு பண்ணும். வெளிப்பாடு அப்படியே வரும். ஏன் பிரதர் வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஏன் தெரியுமா? அந்த வெளிச்சம் இருந்தது, அந்த வெளிப்பாடு இருந்தது. இன்றைக்கும் சில ஊழியர்களுக்குள்ளது இருக்கிறது, சிலருக்குள்ளது இல்லை. அல்லேலூயா. இந்த எப்ராயிம் மேன்மையை இழக்க காரணம் என்ன தெரியுமா? ஆசீர்வாதம் யாரால வந்தது என்பதை நேராயிடுச்சனால வேகமா முடிக்கிறேன். ஆசீர்வாதம் யாரால் வந்தது என்பதை அவன் உணராமல் போனான். நம்பர் 1, ஆசீர்வாதத்தை பற்றி கொண்டு அதற்கு காரணமானவரை உணராமல் அறியாமலும் போனான். சிறுமைப்பட்டு செய்வனைக்குள்ள இருந்து வியாதிக்குள்ள இருந்து கடன்பட்டு சபைக்கு வருவோம். ஊழியக்காரங்க ஊழியக்காரி ஜெபம் பண்ணி எடுத்து ரட்சிப்புல நடத்தி விடுதலை கொடுத்து எல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் துளிர்த்து பிள்ளைகள்லாம் போய் வேலைக்கு போய் வந்த பிறகு அந்த கர்த்தரையும் மறந்துடுவாங்க, சபையில் இருக்க ஊழியக்காரையும் மறந்துடுவாங்க, கூட்டத்துக்கும் வர மாட்டாங்க, உதவிகளும் செய்ய மாட்டாங்க. அப்ப ஆசீர்வாதத்துக்கு காரணமா இருந்தவர்களை எல்லாம் மறந்து இருந்தவரையும் மறந்து எதுக்கு பின்னால போயிட்டோம்? எப்ராயிமை போல அந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னால போயிட்டோம். அடுத்து உனக்கு பெரிய விழுகை இருக்கு, ஜாக்கிரதை. ஆமென். யோசியா 2:8 தனக்கு நான் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தவர் என்றும் தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணினவர் என்றும் அவள் அறியாமல் போனால் அவைகள் அவர்கள் பாகாலுடையதாக்கினார்கள். அல்லேலூயா. உனக்கு சாப்பாடு முதற்கொண்டு தந்து உன்னை ரட்சித்து உன் வறுமையில ஏழ்மையில உன்னை தூக்கினவர் கர்த்தர் என்பதை மறவாதே. அல்லேலூயா. உன் கட்டுகளிலிருந்து உடைக்கும்படி உனக்காக இரவு பகலும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணது உன் ஊழியக்காரிகளை மறக்காத. ஆமென். நியாயாதிபதிகள் 2:10-11 அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அங்கே எழும்பிற்று. இன்னைக்கு இந்த சந்ததி தான் இன்னைக்கு பெந்தகோஸ்ல எழும்பிக்கிட்டு இருக்கு. வெளிநாட்டில் ஏற்கனவே எழும்பிட்டு இப்போ இந்தியாவிலும் எழும்பிக்கிட்டு இருக்கு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து. அல்லேலூயா. ஆமென். சோ ஒன்று அந்த நன்றி இல்லாம போயிட்டாங்க. இரண்டாவது பொல்லாப்பானதை செய்து 2:11 அவளுடைய மாத
பிறப்புகளையும் அவளுடைய ஓய்வு நாட்களையும் சபை கூடுகிற அவளுடைய எல்லா ஆசரிப்புகளையும் ஒழிய பண்ணுவேன். ஏன்னா அதுலதான் பொல்லாப்பு வந்துருச்சு. அல்லேலூயா. ரோமர் 1:28-31 வரைக்கும் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதபடியினால், தேவனை அறிந்த பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு அவரை நாம் என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டாம்? மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். மூணாவது, புத்தியில் அந்தகாரம், இருதயத்தில் கடினம். எபேசியர் 4:18-19. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரானார்கள். அல்லேலூயா. அடுத்து, இன்னைக்கு இருக்கிற ஆராதனையில பியூரா தேவனை ஆராதிக்கிறது இல்லை. இந்த மற்ற மதங்களில் உள்ள கலப்படத்தை ஒன்னா கொண்டு வந்து சேர்த்து ஆட்டம் பாட்டம் போட்டு எல்லாத்தையும் நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே உங்களுக்குள்ள வராதபடி நீங்கள் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவன் பாங்கால் விஷயத்தில் குற்றம் செய்து மடிந்து போனான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற சபை சுத்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்வதுக்கு பதிலாக செழிப்பு சுவிசேஷத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவில் 160 பெரிய சபைகள், பெரிய சபைனா எல்லாம் 10,000, 20,000, 25, 30,000, 50,000 இருந்த சபைகள் 160 சபைகள் இன்றைக்கு மூடப்பட்டு கிடக்கின்றன. 1600 சபைகள் மூடப்பட்டு விட்டது. 1000 ஊழியக்காரர்கள் ஊழியத்தை விட்டு போய்விட்டார்கள். விசுவாசம் இந்த கடைசி காலத்தில் வேதம் சொல்லுது, விசுவாசத்தை காண்பாரோ. தேவ மக்களே, அந்த விசுவாசத்தில் நிலைத்து நில்லுங்க. இந்த கன்வென்ஷன் உன்னை அந்த விசுவாசத்தில் உறுதிப்படுத்த ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசுவோடு வேற எதையும் கலக்காத, பாகால கலக்காத, 2 ஆராதனையில கலப்பட வேண்டாம். அல்லேலூயா. நமக்கு ரட்சிப்பின் சுவிசேஷம் தான் வேணும். மனம் திரும்புதல் வேண்டும், மன்னிப்பு வேண்டும். அல்லேலூயா. பாடுகளின் சிலுவை வேண்டுமே ஒழிய அந்த கிருபையும் அதுபோல எந்த விதமான ஒரு கலப்படமும் இல்லாத ஒரு கிருபை வேண்டும். மிகைப்படுத்தப்பட்ட கிருபை வேண்டாம். ஆமென். கரையை செலுத்தாத, பாடுகள் இல்லாத சிலுவையை தேடிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு கிறிஸ்தவ கூட்டம். இல்ல, கரையை செலுத்தித்தான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும். அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் அப்படி முழங்கால் படியிடுங்க. பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயங்களை கர்த்தர் அசைத்து கொண்டிருக்கிறார். முடிஞ்சவங்க முழங்கால் போடுங்க, முடியாதவங்களை உட்கார்ந்துக்கிடுங்க. தீலமாக்கா சந்தூரபாஷாபா அங்கரபல நக்கசபல ரதுரமிலரி கனமா சிமரத்தானா தௌரபி கந்தர லபௌஷபரபலபலபா அரபல பலக்கனமத்தனமா. இவ்வளவு நேரம் ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டிருக்கிறாரு. வார்த்தைகள் உங்களுக்கு நேராக வந்திருக்கிறது. சுத்திகரிப்பின் வார்த்தைகள், ரட்சிப்பை உறுதிப்படுத்தும் வார்த்தைகள், புதுப்பிக்கப்படும் வார்த்தைகள் உங்களை நோக்கி வந்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளினாலே ஆவியானவர் உனக்குள் சீல் பண்ணும்படிக்கு இப்பொழுது அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். எல்லாரும் ஆவியில நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஏலபக்கனா சபரப கந்தரப ஷபரதனமா இரபல நக்கபல ரதனமா. வாயை திறந்து எல்லாம் துதிங்க. நீ துதிக்க ஆரம்பிக்கும் போதே, ஸ்தோத்திரம் சொல்லும் போதே ஆவியானவர் உன் சிரசின் மேல் அவர் ஊற்றப்படுவார். வாரமான ராக்கதாம நாக்கராசந்துரமா லீகராம நாக்க சகாதாரமா ஷாம்பரந்த ஈலபார ரக்கந்தார ரபௌஷபரபலபலமா. உன் வாயை விரிவாய் தெர, அப்பதான் கர்த்தர் நிரப்ப முடியும். அமைதியா இருந்தா உனக்குள்ள அபிஷேகம் வராது. நீ இழந்து போன அபிஷேகத்தை மறுபடி கர்த்தர் உனக்கு கொடுக்க விரும்புகிறார். நீ காலையில் அநேகர் அந்த அபிஷேகத்தில் புதுப்பிக்கப்பட்டாங்க. அதுபோல இன்றைக்கு கர்த்தர் அந்த அபிஷேகத்தை உங்களுக்குள்ளே கொடுக்க விரும்புகிறார். இந்த கன்வென்ஷனும் நமக்கு ஒரு அருமையான வேளை. இழந்து போன ரட்சிப்பை கூர்மையாக்க, மழுங்கி போன மனசாட்சியை கூர்மையாக்க, இழந்து போன அபிஷேகத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு அருமையான ஒரு கன்வென்ஷனை கத்த தந்திருக்கிறாரு. எல்லாரும் கைதட்டி ஆர்ப்பரித்து கத்தர துதிங்க.
அம்பரபா ஷவரபா லகரபா தியானார லூரா கந்தரரபா அந்த ரபா தன மரா தன ரல கன கத ரமா சமா தமா ரமா லமா ரமா அங்க ரபா லரா தல ரீகலா துன மால ரா தினா ததா ததா தம ரத ரகரா பிகமால பலபா துமலாரியான மஷபா ரம்பல பல பரக்கந்தரரபோஷ் விபக்கபரபரபர தேவ ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்மேல் இறங்குகிறார். சகோதரனே, இழந்த அபிஷேகத்தை இன்னைக்கு திரும்ப தருகிறார். அபிஷேகம் வரும்போது காற்றடிக்கிற முழக்கம் போல ஒரு முழக்கம் வரும். சத்தம் இல்லாம அபிஷேகம் வராது. சத்தமிடு. அபிஷேகம் உனக்குள்ள பொங்கி வளையட்டும். துஷபக்கமராதியான துலபலரி கனமன் சந்தூர பிகரபல் நிரம்பு. நிரம்புங்க. ஊழியக்காரங்க எல்லாரும் நிரம்புங்க ஆவியில. இதுதான் பலன். ரபா ரபா லக ரக பச பர பத பர 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 பா ஓ ரிபல ஹபல ரதர பலபா மிரபல ஹலலலலலலபா ரிபா ஷபர பர பல ரபா பாபா பாபா. நல்ல கையை தட்டி ஆவியில நிரம்பு மகளே. கர்த்தர் உன்னை நிறைக்கிறார் மகனே. கர்த்தர் உன்னை நிறைக்கிறார். முன்னால இருக்க வாலிப பிள்ளைகள்லாம் நல்ல கையை தட்டு. அபிஷேகம் இல்லைன்னா அபிஷேகத்தை நீ பெற்றுக்கள். தூரபல கரபாஷம் துமரபல பல பல நதி அந்தாரப ஷபரபர பல அரமன வர பல 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 பா ரகதர மன வர பா. இந்த கேமராவை அந்த கூட்டத்துக்கு நேரம் திருப்புங்க. தில மர ரகதர பல ரகதக மன ரூ அர பல பல ரக பத ரப லப ரப லபா. உனக்குள்ள ஆவியானவர் வந்தா உனக்குள்ள ஒரு முழக்கம் உண்டாகும். ஒரு அபிஷேகம் உனக்குள்ள இறங்கும். ஆமென். உரபல பல ரக பத ரமன ரக பல கமன பரபா அரபல மன மரபா. பின்னால இருக்கிற எல்லா கையை தட்டி நல்ல துதிங்க. அபிஷேகம் இறங்கட்டும். ஆவியானவர் இந்த மைதானத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். பர பல பல ரக பல ரபா அரபல பர பல பல கர பல நத ரபல பரபா அரபா. ஆவியில நிரம்பி எவ்வளவு நாளாச்சு உனக்கு. அந்த ரபா ஷபரபல பல பலபா அரபன மன ரக பதரத எந்தர ரபா. அபிஷேகத்தை இழந்து என்ன செய்ய போகிறாய்? நல்ல கையை தட்டுங்க. முன்னால் இருக்கிற பிள்ளைகள் கையை தட்டு. கர்த்தர் அசைவாடுகிறார். ஊரபா தராலாரா தூரபா கந்தாரா லபாக்கபா மகரத ரமன ரகல கர மன ரகபா அரபல பல பல பரஹா தும ரக தர தர தீரலா மம ரக அந்தர ரபோ ஷபரபலபா அம்பரபல ரபோ கபரபா. நல்ல கையை தட்டி கர்த்தர துதி. நல்ல கையை தட்டுங்க. ஆவியில நிரம்புங்க. வீரமல கலபல ரகதல மல ரக பல பரபா. வயசுக்கு ஆவியில நிரம்புறதுக்கு சம்பந்தம் இல்லை. லுபர ஹந்தர ரபோ ஷபரபலம் ரப பாபா 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 கப கப
உரபல கலபல ரதையாரபா அந்தரபல ரகபா துகரபல பலபா அவரபல பலபல ரகபல பலபலபா அரமன ரகபத ரபல பரபல ரகபதபா ரிமபா பாபா பாபா பகத ரதை தலதது ரவில ரகபரபா அங்கரபா ஷபரபல பலபா ரகலபலப நரபல பல பரபலபா அரமல ரக தக 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 ரக லக ரக லக ரக வீர மல மர லக பல பர 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 பா. உங்கள் ஊழியங்கள் 2 மடங்கு பெருகும்படி தேவன் இரட்டிப்பான அபிஷேகத்தை ஊற்றுகிறார். ஊழியக்காரர்கள் மேலே அபிஷேகத்தை ஊற்றுகிறார். ரபா பாபா பாபா இரபா பாபா பாதா தா 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 ரகலப ரபா நம ரமா சுகப ரதரம நம. நிரம்புங்க, நல்ல ஆவியில நிரம்புங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் அசைவாடி கொண்டிருக்கிறார். ருகலபலரகமன ஷதரபி தும்பரபலரப ஷபரபரபரப அரபலபர லகமன பல ரபத ரபல ரபல பல பல ரப ரப ரக லபல ரப துக தக தக ரக லக ரக லக ரக லக ரக லக ரக 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 பா 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 தேவா பர பல பல பா வித த த த த த த த த பா அரலலலரத ரப ஷந்தர ரப திந்தர ரபல ரபக்கம ரம ஷபஹ அம்பரபல ரப ஷபரபல பலப அரபல பரமன ரபக்கம ரப ஷந்தர ரப அம்பலபல ரபௌட ரபில ரிகபல ரபர ரபௌட ரபில ரப அரபல பல ரப ஷந்தர ரபௌட யாரப ரப அந்தார ரப ஷபரப ரபக்கம ரம அம்பர பல ரபௌட ரபில ரிகபர பர பர மன மர பல பல பரப அப ரப கப கப சதா ர தியான ம ஷப தரப இபரபல பல ரபௌக்கம ரப ஷந்தர ரப அந்தர ரப ஷபரபர பல ரபி அபரபல பல ரபி அபரபல மர ரபௌட ரபில நிகபல மர நபௌட ரபில நிகபல மன பலபா. இந்த கூட்டத்துக்குள்ளே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். வல்லமையாய் உன்னை அசைவாடி நிரப்பிக் கொண்டிருக்கிறார். உபபரப ஷபரபலபலப ரிகலமரபல நப கவரந்தர ரப ஷபரப அர மன மர பல மன மரபா. நிரம்பு மகளே, இப்பதான் நீ இழந்த அபிஷேகத்தை திரும்ப பெறுகிறாய். இழந்த அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுக்கிறார். பாபா பாபா பாஹா அரா பாபா பாபா மாமா காகா 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 காமா மாமா 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 அரா பாலா பாரா பாலா பாரா தனா மரா ரக 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 லக ரபா தி 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 கோரகா நிமல ரகஷகத ரதுன பல ரிகமனமா அரபல மனமர கந்தர ரபௌஷபல பலபா அம்பரபலபா. பலரும் அபிஷேகத்தை இழந்துங்க வந்திருக்கிறீங்க. இப்ப ஆண்டவர் உன்னை உயிர்ப்பிக்கிறார். உனக்கு மறுபடியும் அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். நீ வாஞ்சித்து நீ கர்த்தரிட கேட்டாதவர் உனக்கு உயிர்ப்பிக்கிறார். பாபா பாபா லரிக்கலா பாபா ரபலக ரப ஷபரபலபா ரகத பரபலபா. இந்த அபிஷேகம் தான் உன் குடும்பத்துல உனக்கு பலனா இருக்க போகுது. உன் குடும்பத்தினுடைய வறுமையை மாற்றும், போராட்டத்தை மாற்றும். பிள்ளைகள் அடங்காம இருக்கிறாங்களா, முழங்கால ஆவியில நிரம்பு. உன் அபிஷேகம் பிள்ளைய மாற்றும், உன் கணவனை மாற்றும், உன் மனைவியை மாற்றும். கீழ வர ரக தப ரம அரபல பர பல நக பர தம நம சுகர கல கர கதரனி அனமல ரிகமன கச கபதர மனமலப அரபல நகபல ரதுர மிலர கனதாப ரதந்தர ரக்குஷபரம அம்பரபல மனநகபல ருதர மில ரதியந்தர ரபௌஷபல மன மகபக பகபதரம பிலமல மல ரகபல நதுர பில நிகப கப கபத ரதியந்தர ரபௌஷபல மனம அரமன மல ரகமன கப சக ரது ரகதக தக 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 நிகபரக்கன மலரிகன கலபலரிகன மஸ்தம அரமன ரகபத ரதுல பிலரிகதல லபௌஷபரமனம அரபர பரபல பரகல பர ரப 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 லப. ஒரு மேகம் போல ஆவியானவர் இறங்கி நம் மேலே நிலடிடுகிறதை பார்க்கிறேன். என்ன யாரெல்லாம் அபிஷேகம் பெற்றுக்கொள், ஆவியில நிரம்ப முடியாம தவிக்கிறையோ, இன்றைக்கு உனக்கு விடுதலை.
Uraba baba baba. Regada tata tama marakala. Rubala karabara bala barabash. Rakata barabala nagada radi amdara rabash. Mamara bala 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 rabala bara bala bara bah. Rebakandara. Daramana bala ragadara bilara de andara rabash. Shabara bala 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 bah. Arabala nagabala radura bila de kamanadara bila nagabala garabala nagabaka baga badara bala 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 baraba. அரபல மனபரபா ஊழியர்களுக்குள்ளே தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். நிரம்புகிறார். துஷாரா பகதரமா. ஆமா, நல்ல கைதட்டி ஆவியில நிரம்புங்க. இந்த நிரம்புகிற நீங்க அந்த உங்க ஆராதனையில போய் அந்த வித்தியாசத்தை பார்க்க போறீங்க. Bagabara bala baraba, nigamara bala gara kala bara dara bala, arabala bara laga bara bala manara baka baka, abere kabara kadura bela nikaba gaba 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 ranika ka sakka bara ka salariada, undara bala raba shabara bala raba udara bela raba, amira bala raba udara bela nika ka ka dara manarikara duara, ambara bara bara shabara bala bala nama. Regala bara 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 bara. Di bara bara basha. Di bara bila di bika bara bashandara raba. Ambara bala nabauda rabila ni kabara bashandara raba. Duna melari gamana mashandara raba. Duga shabura kamarada. Ambara bala nabauda rabiyana makandara nabauda rabika bara. Sukara tunabi kakachandara rabaudi megamara kalabala rikanama shandara raba dimara kalaba shadurabi arabak கடைசி காலம் சத்துரு யாரையும் கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு ஆவியின் அனுக்கிரகத்தினால அபிஷேகத்தின் மகிமையினால நாம் எல்லாரும் மூடப்பட்டு தேவன் நம்மை பொதிந்து பாதுகாக்க வேண்டும். கையை உயர்த்தி எல்லாரும் 3 அலையிலையா சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் ஒரு முறை கைதட்டி நல்ல ஆவியில் நிரம்புங்க.